அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் மார்னிங். பட்டதாரி ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான எமது ஐக்யூ உளச்சார்பு வகுப்பின் முதலாவது வகுப்பிலே இன்றைய தினம் சந்திக்கின்றோம். இன்றைய வகுப்பிலே அஹ், ஏற்கனவே எமது வகுப்புகளுக்கு வருகை தந்தவர்களும் புதியவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இடதுசாராருக்கும் முழுமையான பாடத்திட்டத்தினை வழங்குகின்ற வகையில் தான் எங்களோட வகுப்புகள் நடைபெறும். இன்றைய தினம் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் ஒரு வினாப்பத்திரம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அந்த வினாப்பத்திரம் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல என்னோட வகுப்புகள் வெறுமனே வினாக்களுக்கு விடை தரும் வகுப்புகளாக இருக்காது. வினாக்களை அணுகுகின்ற முறையும் விடை காணும் முறையும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகுப்புகளாக இருக்கும். இது ஏற்கனவே எங்கள்கிட்ட வகுப்புகளுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், புதியவங்களுக்கும். காலம் போக போக வகுப்புகள் ஒரு 4-5 வகுப்புகள் செய்யும் போது உங்களுக்கு அது சம்பந்தமான தெளிவுகள் கிடைக்கும். சரி, அடுத்ததாக இன்றைய வகுப்பிலே சிலர் கேட்டிருந்தீங்க, இந்த விண்ணப்பிக்கிறதுல இருக்கின்ற சந்தேகங்கள் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. நாங்க முதலாவது இன்றைய வகுப்பின் சில பகுதிகளை பார்த்து விட்டு அந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் வகுப்பின் இறுதியிலே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, நான் அனைவருக்கும் தெரியும் சஃப்ரான் சலீம். சுமார் 8 வருடங்களாக இந்த வகுப்புகளை செய்து வருகிறேன். உண்மையிலே நசீர் சாரோடு சேர்ந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். சார் சுமார் 40 வருடங்களாக உயர்போட்டி பரீட்சைகளுக்கு தயார்படுத்தக்கூடிய வகுப்புகள் செய்வதிலும் புத்தகங்கள் வெளியிடுவதிலும் அனுபவம் உள்ளவர். சார் SLAS கிளாஸ் 1 இருந்தார். அவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இறையடி எழுதினார். தொடர்ந்து அவருடைய வகுப்புகளை மாணவர்களின் வேண்டுகோள் கிணங்கத்திலும் ஆரம்பித்தோம். அதிலும் குறிப்பாக சார் கடைசியாக சொன்னது கூட இந்த எக்ஸாம் பத்தி தான். அதிலும் குறிப்பாக அந்த டிஓக்கு கேன்சலான எக்ஸாம் நடக்கும், அப்ப அந்த கிளாஸ் அவங்களுக்கு திரும்ப செய்யுங்கன்ற விஷயத்தை தான் கடைசியாக பேசினது கூட அவரு. ரெண்டாவது எங்களோட பேனல் இருக்கக்கூடியவர் தான் ஜாபிர் சார். அவரும் SLAS ஸ்பெஷல் கிரேட். உண்மையை இந்த வகுப்புகள் ஆர்கனைஸ் பண்ணுவதிலும் அவரும் எங்களோடு உறுதுணையாக இருக்கிறார். இந்த பரீட்சையை பொறுத்த வரையில உங்களுக்கு 2 பாடம் இருக்குது. ஒன்று ஐக்யூ, அடுத்தது பொது அறிவு. ஐக்யூ நாங்க செய்வோம், ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 20 வகுப்புகள் மாதிரி செய்வோம். பொது அறிவு இந்த முறை எல்லோருக்கும் பொதுவானதாகவே கல்விசார் பொது அறிவு தான் வரும். ஆசிரியர் துறையோடு சார்ந்த கல்விசார் பொது அறிவாகத்தான் இருக்கும். இந்த பொது அறிவு உங்களுக்கு கல்வித்துறையோடு சம்பந்தப்பட்ட உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க மூலமாகத்தான் செய்வோம். அநேகமாக ஜின்னா சார் அல்லது ரியாஸ் சார் இவங்க அதை செய்வாங்க. நாங்கள் அது சம்பந்தமாக கூடிய விரைவில் உங்களை அறிவிக்கிறோம். சரியா? அநேகமாக ஜின்னா சார் செய்வார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக கூடிய விரைவில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஓகே, அடுத்ததாக இன்றைய சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றீங்க. சவுண்ட் கேக்குதா? ஓகே, சரி. அப்படி யார் சரி சவுண்ட் கேட்கலன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணி கொள்ளுங்க. சம்டைம் நெட்வொர்க் போதாட்டியும் சவுண்ட் கேட்காத பிரச்சனை இருக்கும். ஓகே, உண்மையில இந்த வகுப்புகளை பொறுத்தவரையில, இந்த ஐக்கிய வகுப்புகள் பொறுத்தவரையில நாங்க இந்த முறை இதுக்கு முன்னது போல சரி, நாங்க இந்த முறை பெரிய அளவுல எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் செய்யல. ஈவன் ஒரு போஸ்டர் கூட செஞ்சு போடல. சும்மா ஜஸ்ட் கிளாஸ் மெசேஜ் மட்டும் தான் போட்டோம் வாட்ஸ்அப் குரூப்ல. அதிகமானவங்க வந்திருப்பது எங்கட பழைய மாணவர்களின் கருத்துக்களை கேட்டு வந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. உண்மையில சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த முறையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு உறுதியோட இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, நார்த் வெஸ்டர்னுக்கு ஜெனரல் நாலேஜ் எல்லாத்துக்கும் மாதிரியா சார்? எஸ், கடந்த காலங்களில் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு மட்டும் வித்தியாசமாக இருந்தது. இந்த முறை அவங்களுக்கும் பொதுவான கெசட்டு கீழே தான் வந்திருக்குது. அப்ப சிலபஸும் பொதுவாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, சரி. நாங்க கடந்த காலங்கள்ல இந்த வாரான ஒரு கைட் புக்கை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணினோம். இது சார் தொகுத்த புத்தகம். சாரும் நான் சேர்ந்து தொகுத்த புத்தகம்.
இது வந்து சிலர் வந்து 60 நுட்பங்களை வைத்து தொகுத்தார். அதுக்கு பிறகு நாங்க சில கைடுகளை எட் பண்ணி 65 கைடுகளாக நாங்க உருவாக்கினோம். இந்த புத்தகம் தான் கடந்த காலம் டிஸ்கஸ் பண்ணினோம். ஆனா இந்த முறை இந்த கைட் புத்தகத்தை நான் நேரடியாக டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. அதில் இருக்கிற முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவோம். அதோடு நான் கேள்விகள் செய்கின்ற போது பின்னிக்கு வினாப்பத்திரம் தரப்பட்டிருக்கிறது. வினாப்பத்திரம் செய்கின்ற போது அது சார்ந்த வினாக்களை அது சார்ந்த கைடுகளை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டுதான் போவோம் அங்கிட்டு. அவ்வாறுதான் நாங்கள் வகுப்பு அமைச்சுக் கொள்வோம். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், ஏன் நாங்க இந்த முறை இந்த கைட் புக் சிஸ்டத்துல இருந்து பேப்பருக்கு போனது ஒன்று. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏற்கனவே வகுப்புக்கு வந்த மாணவர்கள் அவங்களுக்கு ஏற்கனவே வகுப்புக்கு வந்த மாணவர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்குது. இன்னொரு விடயம், கைட் புக் டிஸ்கஸ் பண்ணுகின்ற போது கைட் புக்ல விடயங்கள் மாத்திரம் தான் கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணப்படும். ஆனால் அண்மை கால உளச்சார்பு பரீட்சையை பொறுத்த வரையில புதிய வகை வினாக்கள், புது விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. சோ நாங்க அந்த புது விடயங்களுக்கு, அந்த புது வகையான விடயங்கள், புது வினாக்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இவர் பேப்பர் செய்கின்ற போது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு செய்யலாம். ஆகவே நாங்க இந்த பேப்பர் செய்வது மூலமாக அண்மை கால வினாக்களையும் புது புது வகையான வினாக்களையும் கூடுதலாக நாங்கள் செய்யக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஐக்யூ கைட் பெறுவது எப்படி? அது சம்பந்தமாக எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் எடுத்தாங்க. நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏற்கனவே குரூப்ல போட்டிருக்கிறேன். கைட் புக் தேவையானவங்களுக்கு எடுக்கலாம். இந்த கைட் புக் தேவையானவங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வாட்ஸ்அப்ல கைட் புக்னு போடுங்க. நான் சம்பந்தமா அனுப்பி வைக்கிறேன். சரி, நோ சவுண்ட் சொல்றவங்க கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக ஐக்யூ சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அறிமுக வகுப்புல பேசினோம். இருந்தாலும் மீண்டும் வருமா சம்பந்தமாக சின்ன விளக்கத்தை தரோம். ஐக்யூ என்பது பொது உளச்சார்பு, பொது நுண்ணறிவு, சவால் பரீட்சை, விவேக பரீட்சை, பொது விவேகம், பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பேர் இல்லை, பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. இந்த பெயர் எதுவாக இருந்தாலும் சிலபஸ் ஒரே மாதிரி தான். சில பொழுதுகளில் உங்களுடைய பரீட்சை சார்ந்து சில பகுதிகள் கூடுதலாக குறைவாக வரலாம். ஆனால் சிலபஸ் சேம் தான். அந்த பரீட்சைகள் நோக்கம் என்றால், நீங்க இதுவரைக்கும், அதாவது கிரேட் 1ல இருந்து யூனிவர்சிட்டி முடிக்கும் வரைக்கும் உங்களுக்கு நடந்த எல்லா எக்ஸாமும் உங்களுடைய அறிவை பரீட்சிக்கக்கூடிய வினாக்கள். ஆக நீங்க 17 வருடங்கள், சில பேர் 13, 17 வருடங்கள், 16 வருடங்கள் நீங்க செஞ்ச எக்ஸாம் எல்லாம் உங்களோட அறிவை பரீட்சிக்கிறது. ஆனால் இந்த பரீட்சையானது, ஐக்யூ பரீட்சையானது உங்களோட திறனை, ஸ்கில்ஸ் செக் பண்ற ஒரு எக்ஸாம் ஆகும். இப்பரீட்சைக்கு அந்த தொழில்துறைக்கு பொருத்தமானவரா என்று ஸ்கில்ஸை பார்க்கறது தான் உங்களுக்கு இதுல அளவிடப்படுகிறது. இதுக்கு வந்து பிரதான பிரச்சனை வந்து நேரம். அந்த மாணவர்கள் எங்களுக்கு சொல்ற ஒரே விடயம் என்னன்னு சொன்னா, சார் பேப்பர் செய்யலுமாக இருந்துச்சுதான் டைம் போதாது. கூடுதலான கருத்து இதுதான். ஆகவே இந்த நேரம் மிக மிக முக்கியம். தரப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாங்க சரியான அந்த நேரத்துக்குள்ளால செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு நுட்பங்கள் தேவை. புதிய ஒரு வினாவை அங்க போயிட்டு யோசிச்சு செய்ய முடியாது. உங்களுக்கு அந்த வினா சம்பந்தப்பட்ட நுட்பம் வர வேண்டும். ஆல்வேஸ் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, நீங்க செஞ்ச அதே கேள்வி அங்க வருவதற்கான வாய்ப்புகள் 99% சான்ஸ் இல்லை. ஆனா செய்தது போன்ற வினாக்கள் வரும். இப்ப நாங்க கேலண்டர் பத்தி படிக்கிறோம், லீஃப் வருடம்டா என்ன அதை பத்தி படிக்கிறோம், அறிமுகவாப்புலையும் பார்த்தோம். இந்த விடயத்தை டிரெக்டாக அவங்க கேட்க மாட்டாங்க. இதை பாவித்து செய்யக்கூடிய அமைப்புல வினாக்கள் தான் வரும். சரியா? ஆக இதனுடைய பேசிக் நுட்பத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். படிக்க முடிஞ்சு நான் இதை பத்தி பேசிக்கொள்ள உங்களுக்கு அந்த பேஸ் படி படிக்கலாம். ஆகவே படிக்க வேண்டிய பேசிக் விடயத்தை முதலாவது இது என்ன, இப்ப கலண்டர் கேள்வி கலண்டர்ல என்னென்ன விஷயம் படிச்சிருக்க வேண்டும். இப்ப லீஃப் வருடம்டா என்ன, லீஃப் வருடம் எப்படி பாக்குறது, வருஷத்துல எத்தனை நாட்கள் இருக்கிற அது எப்படி பாக்குறது, அடுத்து அதே மாதிரி உறவு முறையில் வந்தா எப்படி அணுகிறது, வட்டமேசையை எப்படி அணுகிறது, தரவுகளை ஒழுங்குபடுத்துறது எப்படி அணுகிறது, தரவுகளை வகைப்படுத்துறது எப்படி அணுகிறது, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை நாங்க விளங்கி கொண்டு போகணும். அதுதான் நுட்பங்கள்.
ஆகவே இந்த கற்றல் நுட்பங்களை சரியாக விளங்கிக் கொள்வதன் மூலமாக மாத்திரம்தான் இலகுவாக குறித்த நேரத்துல செய்யக்கூடியதாக இருக்கும். இதனை விளங்கிய பின்னர் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம். அதாவது நீங்க ஒவ்வொரு கேள்விக்குமான அந்த நுட்பத்தை விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கேள்விக்கு தீர்வு கொடுப்பது மிகவும் இலகுவானதாக இருக்கும். சரியோ? அடுத்து நுட்பங்கள் என்பது என்ன? நுட்பங்கள் என்பது ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி விடைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடை காணும் முறைக்கே முக்கியத்துவம் கொடுப்பதாகும். விடைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடை காணும் முறைக்கே முக்கியத்துவம் கொடுப்பதாகும். ஆகவே சொல்லுவாங்க அப்படி வினாவை நாங்கள் விலகிக் கொண்டோம் என்று சொன்னால் அது பாதி விடையளித்த மாதிரி. ஆகவே வினாக்களை விளங்கணும். அதுக்கு நாம் சில பகுதிகள் செய்கின்ற போது சில உதாரணமாக நிபந்தனை நாங்கள் செய்கின்ற போது நாம் சொல்லுவோம், நீங்க வாசிக்க வானம், கேள்வியை விளங்க வானம். அப்படி குறிப்பிட்ட சில பகுதியில் இருக்குது. அதுக்கு நாம் கேள்வியை விளங்குறது இல்லை. அதாவது தரப்பட்ட தரவுகளை விளங்க தேவையில்லை. கேள்வியை மட்டும் கிரகிச்சு கொள்றது. இது என்ன வகையான கேள்வி விளங்கி கொண்டு வினாவில் இருந்து வந்து டிரெக்டாக விடையை காண்ற அப்படியான வினாக்கள் இருக்குது. இருந்தாலும் அதுவும் ஒரு நுட்பம் தான். கிளாஸ் போக போங்களுக்கு விளங்கும் அது. நுட்பங்கள் என்பது விடைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடை காணும் முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வதாகும். ஆகவே நாங்கள் படிப்பது வினாக்களை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு விடை காண்பது, இதுதான் நாம படிக்க போறோம். சரியா? ஆகவே குறுகிய நேரத்துல வினாக்கள் அணுகும் முறையை குறிக்கிறது. ஆகவே ஐக்கிய வினாக்கள் எந்த ஒரு பாடத்தோடும் சம்பந்தப்படல. இது மிகவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது இதை வந்து சில பேர் மெட்ஸ் பேப்பராகவே மாத்திக்கொள்வாங்க. சொல்லுவாங்க இது இந்த இந்த பாயிண்ட் வந்து மிகவும் ஒரு முக்கியம். சில பேர் நினைப்பாங்க இது ஒரு மெட்ஸ் பேப்பர். இங்க வந்து எப்ப பார்த்தாலும் டவுட்ஸ் கேட்கப்பட்ட வகை இந்த வரிசை மாற்றம் சேர்மானம் வரிசை மாற்றம் சேர்மானம் இது சம்பந்தமாக ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்றாரு. அப்படி ஆனா நீங்க விலையும் கொள்ளுங்கோ, இது வந்து ஒரு மெட்ஸ் பேப்பர் இல்ல, இது ஒரு ஆர்ட்ஸ் பேப்பர் இல்ல, இது ஒரு கொமர்ஸ் பேப்பர் இல்ல, இது வந்து எல்லோருக்கும் பொதுவானது. நீங்க ஆர்ட்ஸ் செய்தாலும் சரி, கொமர்ஸ் செய்தாலும் சரி, மெட்ஸ் செய்தாலும் சரி, டெக்னிக்கல் சப்ஜெக்ட் செய்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவான ஒரு வினாப்பத்திரம் தான் இந்த ஐக்யூ வினாப்பத்திரம். இந்த கணித வினாக்கள் நிச்சயமாக வரும். கணித வினாக்கள் என்பது கணித நுட்ப வினாக்கள். இங்கு நுட்பங்களை பாவித்து செய்ய வேண்டிய வினாக்களே தவிர நேரடியான இங்க ஓ லெவல்ல படிச்ச மாதிரியோ ஏ லெவல்ல படிச்ச மாதிரியோ வர கணித வினாக்கள் அல்ல. இன்னும் மிக முக்கியம், நீங்க ஒரு வினாவுக்கு ஒரு நிமிடம் தான் அதிகமாக செலவழிக்க வேண்டும். ஒரு வினாவுக்கு ஒரு நிமிடம் தான் செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்குள் தர வினா பத்திரத்துல 50 வினாக்கள் இருக்கும். 50 வினாக்கள்ல எம்சிக்யூவும் வரலாம், ஷார்ட் கொஷன்ஸ், ஷார்ட் ஆன்சர் ஷார்ட் ஆன்சர் கொஷன்ஸும் வரலாம். சோ இந்த ரெண்டு வகையான வினாக்களும் வரும். இதுக்கு 50 வினாக்கள் உங்களுக்கு தரப்படுகின்ற நேரம் 60 நிமிடம். 60 நிமிடமாக இருந்தால் ஒரு வினாவுக்கு ஒரு நிமிடம் என்ற அடிப்படையில் எழுதுவீங்க. நீங்க ஆரம்பத்துல பேர் எடுத்து உங்க இண்டெக்ஸ் நம்பர் சொல்லலாம், சரியாக பார்த்துக் கொள்றது, எழுதி கொள்றது, திரும்ப கடைசியாக ஒரு செக் பண்ணணும், இதுக்கெல்லாம் டைம் போகும். ஆகவே நீங்க வச்சுக்கொள்ளணும், ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் மட்டும்தான் செலவழிக்க வேண்டும். ஆனா இதுல நீங்க சரியாக ஒரு கேள்வி ஒரு நிமிடம் செலவழிக்கணும் கேட்டா சரியாக ஒரு மணித்தியாலம் ஒரு நிமிடம் இல்ல. சில வினாக்களுக்கு நீங்க 20 செகண்ட்லயும் விட கொடுக்க ட்ரை பண்ணணும். சில வினாக்களுக்கு 30 செகண்ட்லயும் விட கொடுக்கணும். சில வினாக்களுக்கு ஏன்னா 10 செகண்ட்லயும் விட கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் சில வினாக்கள் எங்களுக்கு தேவைப்படும் 2 மினிட்ஸ் தேவைப்படும், 1.5 மினிட்ஸ் தேவைப்படும். ஆக அந்த கேள்விகளுக்கும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். சோ இந்த பேசிக் விடயங்கள் நாங்கள் ஐக்யூக்கு என்ட்ராக தெரிஞ்சு கொள்ளணும். சரியோ? ஆகவே குறிப்பாக நாங்க ஒரு வினாவை பார்த்தால் இது எந்த வகையான வினா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அந்த மாதிரி நாங்க கற்றல் அமைச்சு கொள்ளணும். அதுக்கு பயிற்சி மிக முக்கியம். சரியோ? பயிற்சி மிக முக்கியம். சோ நாங்க எங்களோட இன்றைய வகுப்புக்குள்ளால நுழைவோம். வினாப்பத்திரம் தந்திருக்கிறோம் உங்களுக்கு. அந்த வினாப்பத்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஓகே. எக்ஸாம் எப்ப நடக்கும்? எக்ஸாம் வந்து பொதுவாக 2 மாதங்கள் விண்ணப்ப முடிவு தேதியிலிருந்து 2 மாதங்கள்ல 2 அல்லது 3 மாதங்கள்ல எக்ஸாம் நடக்கிறது. ஆனால் இப்ப ஆன்லைன் சிஸ்டம்னால அதை விட கூடிய விரைவில் நடக்கவும் மேலும் அநேகமாக ஏப்ரல் கடைசி அல்லது மே ஃபர்ஸ்டுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக பார்ப்போம். அறிவிக்கலாம், அவங்க கூடிய விரைவில் நடக்கும். சரி, நாங்க
இன்றைய வகுப்புக்கு போவோம். உங்களோட வினாப்பத்திரம் ஒன்று தந்திருக்கிறோம். வினாப்பத்திரத்துல முதல் 5 வினாக்கள் எண் தொடர்களாக இருக்கிறது. இந்த எண் தொடர் வினாக்களே நாங்க சொல்லுவோம் எண்ணியாயத்தல் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது சிலபஸ்ல எண்ணியாயத்தல்ல பல்வேறு வகையான வினாக்கள் வர அதுல ஒன்று எண் தொடர், அடைத்த உருவம் 2, 3 மாயச்சதுரம், எண் உருவம், நடு எண் காணல், இவ்வாறு பல்வேறு பகுதியில் இருக்கிற அதுல ஒரு பகுதி தான் எண் தொடர். இந்த எண் தொடர் பத்தி நாம பார்ப்போம். ஒரு எண் தொடர் தரப்படுமாக இருந்தால் நீங்க முதலாவது அவதானிக்க வேண்டிய விடயம் தரப்பட்ட எண் தொடரானது ஏறு வரிசையில் இருக்கிறதா அல்லது இறங்கு வரிசையில் இருக்கிறதா என்பதை முதலில் அவதானிக்க வேண்டும். சரியா? ஒரு எண் தொடர் சந்திக்கிறாங்க. இந்த எண் தொடரை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இது ஏறு வரிசையில் இருக்குதா இல்ல இறங்கு வரிசையில் இருக்குதா அல்லது அப்படி ஒன்றே இல்லையா? ஏறு வரிசையில இருக்கு. ஏறு வரிசை. ஓகே. உங்களோட வினாக்களுக்கு நான் கிளாஸ் இந்த செக்ஷனை விளங்கப்படுத்தி முடிச்சுட்டு ரிப்ளை பண்றேன். சில சம்பந்தம் இல்லாம வேற பொதுவான பிரச்சனை கேட்குறீங்க. சார் அது வந்து உங்களுக்கு இன்றைய பேப்பரை கொஞ்சம் பார்த்துட்டு ரிப்ளை தாரேன். இது ஏறு வரிசை, அதாவது எண்கள் கூடிக்கொண்டு போகின்றது, எண்கள் அதிகரித்து கொண்டு போகிறது என்று சொன்னால் இது ஏறு வரிசையில் இருக்குது. இந்த மாதிரியான வினாக்களை நாங்க எப்படி செய்யணும்? அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவதானித்து செய்ய வேண்டும். 8க்கும் 128க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழித்து போடுறது வித்தியாசம். பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிச்சு போடுறது வித்தியாசம். ஓகே. Net. பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிச்சு போடுறது வித்தியாசம். ஆகவே 228 128 போனா என்ன? 100. 308 228 போனால் 80. அப்ப பாருங்க வித்தியாசம் போற ஒழுங்கு விளங்குது. 120 100 80 வித்தியாசம் 20 20ஆக குறைகிறது. எங்களுக்கு வித்தியாசம் போற ஒழுங்கு விளங்குது. இது 120 100 80 20 20ஆக குறைகிறது. அப்ப 80 20 போனா என்ன? அதான் அடுத்த வித்தியாசம். ஆகவே ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை தொடர்கள், இறங்கு வரிசையில் இருந்தாலும் இதே ரூல் தான். ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசை தொடர்களிலே அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான தொடர்பினை அவதானித்து அடுத்து வரும் எண்களை எழுத வேண்டும். ஆகவே அடுத்து வரும் எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை விளங்கி நாங்க செய்ய வேண்டும். ஆகவே அடுத்த வித்தியாசம் நான் சொன்ன 60 வர வேண்டும். 308 இது ஏறு வரிசை தொடர் என்பதனால இந்த இறுதி இலக்கத்தோடு இந்த வித்தியாசம் கூட்டப்பட வேண்டும். கூட்டினா வர்றது 368. அடுத்த வித்தியாசம் 60ல 20 போனா 40. 368ஓட 40 கூட்டினால் வாரது 408. ஆகவே ஒரு எண்தொடர் ஏறு வரிசையில அல்லது இறங்கு வரிசையில் இருக்குமாக இருந்தால் நீங்க வேற எதுவுமே யோசிக்க கூடாது. மேற்கா பார்த்த மாதிரி அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவதானித்து செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்கள் அமைகின்ற போது அது கூட்டல், பெருக்கல், பிரித்தல், வகுத்தல், கழித்தல், வர்க்கம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நீங்க டிரெக்டா, ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மெத்தடும் ஞாபகம் வச்சு கொள்ள முடியாது. எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு மெத்தட் இருந்தால் தான் பேசி. அதனாலதான் சொல்றேன், முதலாவது நீங்க பார்க்கணும் ஏறு வரிசையில் இருக்குதா இல்லையா. அப்படி இருந்தால் இவ்வாறு செய்யுங்கோ. சரியா? இன்னொரு கேள்வி பார்ப்போம். இது 121 100 81 64 தந்திக்கிறாங்க. இது சில பேர் வர்க்க வேண்டி யோசிப்பாங்க. பிழையில யோசிக்கிறது. ஆனா நான் சொல்றேன் அப்படியும் யோசிக்க வேணும். பாருங்க, இறங்கு வரிசை தொடர். அடுத்துள்ள 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம்.
121க்கும் 100க்கும் உள்ள வித்தியாசம் 21. 100க்கும் 81க்கும் உள்ள வித்தியாசம் 19. 81க்கும் 64க்கும் உள்ள வித்தியாசம் 17. சரியோ? ஆக வித்தியாசம் 2 குறைகிறது. பாருங்க, இந்த வித்தியாசம் 2 குறைகிறது. 2 குறைகிறது. ஆகவே அடுத்த வித்தியாசமும் இன்னும் 2 குறையணும். 17ல இருந்து 2 குறையணும். 17 2 போனால் 15. 15. 64ல 15 போனால், ஏன் இறங்கு வரிசை தொடர் என்பதனால இறுதி இலக்கத்திலிருந்து இந்த வித்தியாசம் கழிக்கப்பட வேண்டும். 64ல 15 போனால் 49. ஆகவே அடுத்த வித்தியாசம் 2 கேட்டுக்கிறாங்க. அடுத்த வித்தியாசம் 13. 49ல 13 போனால் 36. 36. விளங்குச்சுதா? இது கிளியரா? புதியவங்களுக்கு, பழையவங்க படிச்சிருப்பீங்க, புதியவங்க கிளியரா? இது ஓகே, சரி. இது ஏறு வரிசை இறங்கு வரிசை இல்லாத தொடராக இருந்தா எப்படி செய்யறது? 82, 15, 80, 12, 78. பாருங்க, இங்க குறைகிறது, திரும்ப கூடுகிறது. அப்ப ஏறு வரிசை இறங்கு வரிசை அற்ற தொடர். இவ்வாறாக வருகின்ற போது ஒன்று விட்டு ஒன்று அவதானிக்க வேண்டும். இப்ப 82 இருந்து 15 பார்க்க கூடாது, 80 பார்க்கணும். ஒரு இலக்கை விட்டு பார்க்கணும். 82க்கும் 80க்கும் உள்ள வித்தியாசம் 2. அடுத்து 80ல இருந்து இந்த 12 பார்க்க கூடாது, நான் பார்க்கணும் 78. 80க்கும் 78க்கும் உள்ள வித்தியாசம் 2. 78ல இருந்து இந்த 8 பார்க்க கூடாது, 8 பார்க்க கூடாது, நான் பார்க்க வேண்டியது 76. 78க்கும் 76க்கும் உள்ள வித்தியாசம் 2. சரியோ? 2. ஆகவே இங்கு நாங்க 2 வித்தியாசத்துல போகுது. சரி, சொல்லுங்க பார்ப்போம். இந்த 76ல இருந்து பார்க்கின்ற போது முதலாவது இடைவெளியா பார்க்கணும், இரண்டாவது இடைவெளியா? முதலாவது, இரண்டாவது இடைவெளி. வித்தியாசம் எப்படி வரும்? அது சமனாக போறதுனால சமனான வித்தியாசம் தான் வரும். 70 பாருங்க, இப்ப 78, சரி 82, 80, 78, 76 எல்லாம் இறங்கு வரிசை. ஆகவே 76ல் 2 கூட்டினால் 74. 74. இப்ப நாங்க என்ன செய்வோம்? விட்டுட்டு வந்து இலக்கங்களை பார்ப்போம். இந்த 15, 12, 8 இந்த விட்டுட்டு வந்து இலக்கங்களை பார்ப்போம். அதையும் ஒன்று விட்டு தான் பார்க்கிறோம். பாத்தீங்களா? 15க்கும் 12க்கும் வித்தியாசம் 3, 12க்கும் 8க்கும் வித்தியாசம் 4, வித்தியாசம் 1 கூடி இருக்குது. ஆக அடுத்த வித்தியாசம் இந்த 1 கூட்டி போடுங்க. 4 1 கூட்டினா 5, 8ல் 5 போனால் 3, 8ல் 5 போனால் 3. ஓகே. அடுத்தது, ஆகவே ஏறு வரிசை இறங்கு வரிசை அத்தொடராக இருந்தால் ஒன்று விட்ட இலக்கங்களை அவதானித்து செய்ய வேண்டும். சரி, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 1, 2, 4, 4, 9, 8 இலக்கங்கள் கூடிக்கொண்டுதான் போனது. இலக்கம் கூடிக்கொண்டு போயிட்டு இவற்றில ஒரு கூடல்ல, ஏறு வரிசைனா கூடிக்கொண்டே போகணும். இங்க சமனாக நிற்கிறது. அதே மாதிரி குறைகிறது, குறைகிறது. எவ்வாறு வந்தாலும் அது ஒன்று விட்டு ஒன்றுதான் அவதானிக்க வேண்டும். இது முதலாவது. இது ஏறு வரிசை தொடர் இல்லை என்பதை இது ப்ரூஃப் பண்ணுது. ஆகவே நாங்க அப்படித்தான் ஒன்று விட்டு ஒன்றுதான் அவதானிக்க வேண்டும். அப்படி இல்லாமலும் இவ்வாறு வருகின்ற போது, அடுத்தடுத்த இலக்கங்கள் ஒரே மாதிரி இலக்கங்கள் வருகின்ற போது, 4 4 வருது, இவ்வாறு வருகின்ற போதும் அது ஏறு வரிசை இறங்கு வரிசை அற்ற தொடராகத்தான் கருத வேண்டும். சரி, முதலாம் இலக்கம் 3ஆம் இலக்கம் வித்தியாசம் 3. 3ஆம் இலக்கம் 5ஆம் இலக்கம் வித்தியாசம் 5. 9 4 போனால் 5. ஆகவே 2 கூடியிருக்குது. அடுத்தது 9லிருந்து முதலாவது இடைவெளி, முதலாவது இடைவெளி. ஆகவே அங்கும் 2 வித்தியாசம், அதாவது 3 5 போகுது, இன்னும் 2 கூடணும் 7. 9ம் 7ம் 16. 9ம் 7ம் 16. சரியா? 9ம் 7ம் 16. அடுத்தது 2 4 வித்தியாசம் 2. 4ம் 8க்கும் வித்தியாசம் 4. சரியோ? அடுத்தது பார்க்கணும் 8லிருந்து இரண்டாவது இடைவெளி. இங்க வித்தியாசம் 2 4 2 கூடியிருப்பதாகத்தான் கருத வேண்டும். 4ஓடு 2 கூடினால் 6. 8ம் 6ம் 14. இது விளங்கிச்சுதா? ஒன்று விட்டு அவதானிக்க வேண்டிய விடயம் இருவரிசை இறங்கு வரிசை அற்றத்தொடராக இருந்தால்.
சரி, ஒரு வகையான எண்தொடர். இப்போ இது ஒரு எண்தொடர் கண்டிக்கிறாங்க. 0, 7, 26, 63, 124. இது பார்த்தா நமக்கு சாதாரண ஒரு எண்தொடர் மாதிரி இருக்குது. ஏறு வரிசையில இருக்குது. அப்ப நான் வளமையை போல செய்வோம். அடுத்துள்ள இரண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். 0க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் 7. 7க்கும் 26க்கும் உள்ள வித்தியாசம் 19. 26 7 போனால் 19. 63க்கும் 26க்கும் உள்ள வித்தியாசம் 37. வித்தியாசம் பார்ப்பது பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிச்சு போடுங்க. அது இன்னொரு விட அவதானிக்க வேண்டும். நீங்க முதலாவது நீங்க தரப்பட்ட இரண்டு எண்களுக்கு வித்தியாசம் பாக்குறீங்க தானே? எப்படி கழிக்கிறீங்க? 7லிருந்து 0 கழிக்கிறீங்க. அது அப்படியே தான் எல்லாத்தையும் கழிக்கணும். பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிக்கணும். சரியா? மாத்தி மாத்தி கழிக்கக்கூடாது. அப்ப 124 63 போனா என்ன? 61. இந்த வித்தியாசம் இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த 4 கேள்விகள்லையும் வித்தியாசமான தெளிவா இருந்துச்சு. 1 2 2 கூடிச்சுது, ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்படி போடுது. ஆனா இந்த வித்தியாசம் எனக்கு விளங்குது இல்ல. 7 19 37 61. இந்த வித்தியாசம் தெளிவில்லை என்றால், வித்தியாசத்திலிருந்து உங்களுக்கு ஏதுமே கண்டுபிடிக்க முடியாவிட்டால், நீங்க யோசிக்கவான வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பாருங்கள். வித்தியாசத்தின் வித்தியாசம் 7க்கும் 19க்கும் வித்தியாசம் என்ன? 12. 19க்கும் 37க்கும் என்ன வித்தியாசம்? 19க்கும் 37க்கும் என்ன வித்தியாசம்? 18. 37க்கும் 61க்கும் வித்தியாசம் 24. இப்ப தெளிவாக இருக்குது இல்லையா? 12 18 24 6 கூடுது. ஆகவே அடுத்த வித்தியாசத்தின் வித்தியாசம் என்ன? 24ஓட 6 கூடினால் 30. 24ஓட 6 கூடினால் 30. சரியா? ஆகவே வித்தியாசத்தின் வித்தியாசம் தெரியும். பிரதான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி வருது பாருங்க. 7ஐயும் 12ஐயும் கூட்டினால் 19. 19 18 37. 37 24 61. ஆகவே 64ஓட இந்த 30 கூட்டினால் வாரது 91. இது பிரதான வித்தியாசம். பிரதான வித்தியாசம். ஆகவே 124ஓட 92 கூட்டி வாரது அடுத்த விடை 215. ஆகவே எப்போதும் வித்தியாசம் ஏறு வரிசையில போகிறது இல்ல இறங்கு வரிசையில போகிறது, வித்தியாசம் தெளிவில்லை அப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பார்த்து செய்ய வேண்டும். இன்னொரு 5 7 13 25 45 ஏறு வரிசை தொடர். வித்தியாசம் பார்ப்போம். 2. 7க்கும் 13க்கும் வித்தியாசம் 6. 13க்கும் 25க்கும் வித்தியாசம் 12. 25க்கும் 45க்கும் வித்தியாசம் 20. இங்க வித்தியாசம் எப்படி போகிறது? ஐடியா எடுக்க 7ன்னு சொன்னா சரி. வித்தியாசம் விளங்குது இல்லையா? நீ டைம் செலவழிக்காம வித்தியாசத்தை பாருங்க. 2க்கும் 6க்கும் வித்தியாசம் 4. 6க்கும் 12க்கும் வித்தியாசம் 6. 12க்கும் 20க்கும் வித்தியாசம் 8. ஆக இப்ப விளங்குது. வித்தியாசம் 2 2ஆக கூடுகிறது. 4 6 8 போகுது. ஆகவே வித்தியாசத்தின் வித்தியாசம் அடுத்தது 8ஓட 2 கூட்டினா 10. ஆக 20 10 30. 30. ஆகவே இது ஏறு வரிசை தொடர் என்பதனால 45 30 கூட்டி வாரது 75. சரி, அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகவே வித்தியாசத்தின் வித்தியாசம் 12. 30 12 42. 75 42 கூட்டினா வாரது 117. 117. சரியா? 117. ஆகவே நாங்க ஏறு வரிசை தொடர் பார்த்தோம், ஏறு வரிசை இறங்கு வரிசை தொடர் பார்த்தோம். அவ்வாறு இல்லாம வாரதை பார்த்தோம். இது ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் வருகிறது, வித்தியாசம் தெளிவில்லை என்றால் எப்படி செய்வேன் என்று பார்த்திருக்கிறோம். இப்போ இது இல்லாம இன்னொரு வகையா வர, இது புது வகையான எண்தொடர்கள் சொல்லுவோம். இப்படி வரக்கூடிய 5 வினாக்கள் வரும்னு சொன்னா ஒரு 2 வினா அல்லது ஒரு வினா இந்த புது வகையான வினாவாக வரும். அது நாங்க படிச்ச 3 கைடுக்கும் உட்படாதது. உதாரணமாக ஒரு எண்தொடர் தந்திராங்க. அப்படி இது ஏறு வரிசையில போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க வளமையா மாதிரி செஞ்சோம்னு சொன்னா 1க்கும் 3க்கும் வித்தியாசம் 2. 3க்கும் 4க்கும் வித்தியாசம் 1. 4க்கும் 7க்கும் வித்தியாசம் 3. 7க்கும் 12க்கும் வித்தியாசம் 4. 12க்கும் 12க்கும் வித்தியாசம் 7. இதுவும் ஒரு தெளிவில்லாம இருக்குது இல்லையா? சரி, இது தெளிவில்லை வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பார்ப்போம்னு பார்த்தோம்னு சொன்னா அது இதை விட தெளிவில்லா போகுது பாருங்க. எங்கன்னு கழிக்கிற முன்னுக்கு கழிச்சா 2ல 1 தான் 1. அடுத்த பார்க்க 1லிருந்து 3 போனா 1லிருந்து 3 போனா என்ன? சய 2. 3 4 போனா சய 1.
4 7 போனால் சயம் 3. அப்ப இது வந்து இன்னும் குழப்பமா இருக்குது. மைனஸ்ல போகுது, இது ஒரு தெளிவில்லை. ஆகவே இது வந்து அந்த 3 கைடுக்கும் உட்படாதது, அந்த 3 விடயங்களுக்கும் உட்படாதது. எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், முதல் 2 இலக்கத்தையும் பாருங்க. ஒன்றையும் 3ஐயும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினால் வாரது 4. ஒன்றையும் 4ஐயும் கூட்டினால் பாருங்க, 1ஐயும் 3ஐயும் கூட்டினால் வாரது 4. அந்த 4 தான் இங்க இருக்குது. இந்த 4. 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் வாரது 7. 7 4 11. 7 4 11. 11 7 18 வந்திருக்குதா? அப்ப அடுத்தது நாம பார்க்கணும், இந்த 11ஐயும் 18ஐயும் கூட்டி வாரது என்ன? அதுதான் 29. 18 29ஐயும் கூட்டி வாரது என்ன? அதுதான் 47. 47. இது ஒரு வகை. இது எல்லாம் இப்படித்தான் கூட்டணும், இந்த வகை வினாக்கள் இல்ல. இது ஒரு வகை. சரியா? அப்ப முதல் 2 இலக்கங்களை கூட்ட வாரது அடுத்த இலக்கம், அந்த 2 இலக்கங்களையும் கூட்ட வாரது அடுத்த இலக்கம், இந்த மாதிரி போகுது. இதுவும் ஒரு அவ்வாறான வினா. இது என்ன செய்திருக்கிறாங்க? முதல் 2 இலக்கத்தையும் கூட்ட வாரது 1. 1ஐயும் 0ஐயும் கூட்டினா வாரது 1. சரியா? அடுத்தது 1ஐயும் 2ஐயும் கூட்டி வாரது 3. அப்ப வினா என்ன? 3ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன? 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9. சரியா? கொஞ்சம் வித்தியாசமான விதம் பயிற்சிகள் செய்வோம். பயிற்சிகள் செய்கின்ற போது உங்களுக்கு விளங்கும். ஓகே, சரி. இது என் தொடர்ல இன்னொரு வகை வினா. வட்ட கேள்வி மாதிரி இருக்குது. இது வட்டம் ஒன்று, வட்டம் இல்ல, என் தொடர் தான் இது, வட்டம் இல்ல. இப்ப இந்த எல்எல்பி எக்ஸாமுக்கு தானே, எல்எல்பி எக்ஸாம்ல வந்து என் தொடர் மாதிரி தராம பாக்ஸ் போட்டு தருவாங்க, நீளத்துக்கு பாக்ஸா போட்டு தருவாங்க. என் தொடர் தான். இந்த வினால என்ன செய்யணும்? முதலாவது நீங்க கண்டுபிடிக்கணும், சிறிய இலக்கத்தை கண்டுபிடிக்கணும். அது லேஸ். உங்களுக்கு சிறிய இலக்கம் எது? மிகச்சிறிய இலக்கம் எது? பெறப்பட்ட வட்டத்துல 2. சாரி, 2. இந்த 2 இது வந்து 2 தான் மிகச்சிறிய இலக்கம். இதுல இருந்து ஏறு வரிசையை பார்த்து கொண்டு போங்க. அப்ப 2க்கு அடுத்த இலக்கம் 5. 2க்கும் 5க்கும் வித்தியாசம் 3. 5க்கும் 9க்கும் வித்தியாசம் 4. 9க்கும் 14க்கும் வித்தியாசம் 5. ஆக வித்தியாசம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டு போகிறது. 14க்கும் 20க்கும் வித்தியாசம் 14க்கும் 20க்கும் வித்தியாசம் 6. இப்ப அடுத்த வித்தியாசம் என்ன? 7. 20 27. அடுத்த வித்தியாசம் 8. அப்ப 27 8 35. அப்ப எங்களோட மெத்தட் சரி, அதான் சரியா போகுது இல்லையா? அடுத்தது என்னன்னு கேக்குறாங்க, வித்தியாசம் 9 வரணும். 35 9 44. 44. ஓகே, இப்போ நாங்க உங்களுக்கு தந்த அந்த பேப்பரை பார்ப்போம். சரியா? நான் உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்த பேப்பரை பார்ப்போம். அதை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நான் இப்ப. இதுல முதல் 5 வினாக்களும் எந்தொடர் சம்பந்தப்பட்டு வந்திருக்குது. சரி, இந்த வினாக்களை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். சரி, முதலாவது கேள்வியை பாருங்க. இது வந்து ஒரு ஏறு வரிசை தொடர். ஏறு வரிசை தொடர். ஏறு வரிசை தொடராக இருந்தால் நாங்க என்ன செய்வோம்? ஏறு வரிசை அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். சரியா? அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். 7க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 7க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் 7. 14க்கும் 29க்கும் வித்தியாசம் என்ன? 29 14 கழிக்க 15. 29க்கும் 60க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 31. இது வந்து 63.
இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் ஓகே. தெளிவில்லை என்றால் வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். திரும்ப சொல்றேன். பெரிதாக்கலாம் விளங்கும் தெளிவாக. சரி, நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு எண்தொடர் தரப்பட்டிருக்குது. ஏறு வரிசையில போறதுனால நாங்க வளமையான மாதிரி செய்வோம். 7க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் 7. தெளிவா இருக்கும். 7. இதுக்கு 14க்கும் 29க்கும் உள்ள வித்தியாசம் 15. இது வந்து 31. கழிச்சு கொண்டு போகுது. 123க்கும் 60க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 63. வித்தியாசம் விளங்கு இல்லையா? நாங்க சொல்லிருக்கிறோம். நீங்க அவங்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பாருங்க. 7க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் 8. 15க்கும் 31க்கும் உள்ள வித்தியாசம் 16. 31க்கும் 63க்கும் என்ன வித்தியாசம்? 24. இது உங்களுக்கு தெளிவா இருக்கு பாருங்க. 8 8 கூடுது. 8, 16, 24. 8 8 கூடுது. ஆக அடுத்த 8 கூட்டினா என்ன? 24ஓட 8 கூட்டினா வர்றது வித்தியாசத்தின் வித்தியாசம் 32. ஆக 32 இருந்தால் பிரதான வித்தியாசம் என்ன வரும்? 63 32 கூடினால் 95. அதான் பிரதான வித்தியாசம் 95. 123ஓட 95 கூட்டப்பட்டு வாரது என்ன? 8 218. ஆகவே இது வந்து நான் கைட்ல படிச்ச மாதிரி செய்ய வேண்டிய ஒரு வினா. அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி இது வந்து ஒரு பெரிய இலக்கம் வருது பாருங்க. அடுத்த கேள்வியை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. கேள்வி நம்பர்ஸை பார்த்தா இது பெரிய இலக்கம் வருது. ஆக இதுல இருந்து கூட்டல் வித்தியாசம் வர சான்சஸ் மிகவும் குறைவு. ஏழு வருஷம் போகுது. அப்படி இருந்தாலும் 7 வருஷம் போறதுக்கு நாங்க வளமையா மாதிரி செஞ்சால் பாருங்க எப்படி வரும்? 2க்கும் 6க்கும் வித்தியாசம் 4. 6க்கும் 30க்கும் வித்தியாசம் 24. இது 180. அப்ப இது ஒரு தெளிவில்லாம இருக்குது. வித்தியாசம் பார்த்தாலும் தெளிவில்லை. 20. அப்ப 156 தெளிவில்லை. அப்ப இது வந்து என்ன நடந்திருக்குதுன்னு சொன்ன அந்த கேள்வி என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நான் கைட் கடைசியா படிச்சோமே 4வது கைட் புது வகையான எண்ணியாய்த்தல் இந்த எண் தொடர்கள் அவ்வாறான ஒரு வினா தான் இது. அவ்வாறான ஒரு இது. சின்ன பிள்ளை. ஓகே. மன்னிக்கவும், முதலாவது கேள்வி பிள்ளை விட்டிக்கிறோம். சின்ன பிள்ளை விட்டிக்கிறோம். சாரி. 7க்கும் 14க்கும் வித்தியாசம் 7. 14க்கும் 29க்கும் வித்தியாசம் 15. 29க்கும் 60க்கும் வித்தியாசம் 31. 60க்கும் 123க்கும் வித்தியாசம் 32. சாரி 32 அல்ல, 63. 63. நாங்க வித்தியாசம் பார்க்கிறோம். 7க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் 8. 15க்கும் 31க்கும் உள்ள வித்தியாசம் 16. 31க்கும் 63க்கும் உள்ள வித்தியாசம் 32. சரி, இங்க வந்து வித்தியாசம் 2ஆல பெருக்கி மடங்காக கொண்டு போகுது. 8, 16, 32. ஆக அடுத்த வித்தியாசம் 32 மடங்கு எத்தனை? 64 வர 64 வர வேண்டும். ஆகவே பிரதான வித்தியாசம் என்ன வரும்? 63 64 சொன்னால் 127. 127. ஆகவே விடை 250. மாற்றிக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளை ஒட்டிக்கிறோம். ஓகே, 250. 250. நான் இந்த விடிய வேற மாதிரி கண்டேன் சார். எப்படி? இந்த விடிய வேற மாதிரி கண்டேன். சொல்லுங்க, அதை எப்படி கண்டீங்க? அது இப்ப 7 2 மடங்கு 4, 14 2 மடங்கு
ஓட ஒண்ட கூட்டினேன். ஆ, அதுக்கப்புறம் 29 ரெண்டாம் அடுக்கோட 2 கூட்டினேன். 60 ரெண்டாம் அடுக்கோட 3 கூட்டினேன். எஸ். அப்புறம் 123 ரெண்டாம் அடுக்கோட அப்படி கூட்டினேன். அவங்க நீங்க செஞ்ச மெத்தட் ஓகே. பட் நானும் சொல்ல வரேன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு மெத்தடை நான் வச்சுக்கொள்ள கஷ்டமே. அதனால ஒரே மெத்தடை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க தவிர அது மெத்தட் ஓகே, பிழை இல்லை. அதுல நீங்க ஒன்றை கூட்டுறீங்க, ரெண்டை கூட்டுறீங்க, மூணு நானும் அப்படிதான் கூட்டுறீங்க, சார் செஞ்சேன். ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்றது நான் சொல்றேன். ஒரே மெத்தட் சரியா. இது வித்தியாசம் பார்க்கற மட்டும் தான் எங்களோட மெத்தட். அப்படி நாங்க கொண்டு போறோம் சரியா. 250 விட சார் இந்த கேள்வியை கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? ஓகே, திரும்ப சொல்றோம். முதலாவது கேள்வி என்ன செய்யணும்? தரப்பட்ட எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவதானிக்க வேண்டும். தரப்பட்ட எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவதானிக்க வேண்டும் சரியா. ஒரு நிமிடம் நிறைய தொடர் சந்திக்கலாம் சரியோ. இப்ப நாங்க என்ன செய்யணும்? தரப்பட்ட எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவதானிக்க வேண்டும். 7க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 7க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் 7. 14க்கும் 29க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 15. 29க்கும் 60க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 31. 60க்கும் 123க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 63. வித்தியாசம் கண்டுட்டோம். நமக்கு வித்தியாசத்தை கண்டிக்கிறோம். அந்த வித்தியாசம் நமக்கு அவ்வளவு தெளிவில்லாம இருக்குது. ஆகவே டைம் வேஸ்ட் பண்ணவான உடனடியாக வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பாருங்கோ. 7க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 8. 15க்கும் 31க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்பது முதலாம் பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிச்சு போடுறது. 31க்கும் 63க்கும் உள்ள வித்தியாசம் 32. வித்தியாசம் தெளிவா? 8உடைய 2 மடங்கு 16, 16உடைய 2 மடங்கு 32. ஆக 32உடைய 2 மடங்கு என்ன? 64. சரியோ. இதுவரை விளங்கிச்சுதா? இதுவரை விளங்கிச்சுதா? இது மட்டும் விளங்கிட்டு. ஓகே. ஆகவே 30 என்ன செய்யணும்? பிரதான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். 63ஓட இந்த 64 கூட்டுங்க. கூட்டுற 7 8 15, 15 16 31. ஆக 63 64 கூட்டணும்ல வாரது 127 பிரதான வித்தியாசம். ஆகவே 123ஓட 127 கூட்டி வாரது 250. கிளியரா? கேள்வி கேட்டவர் கிளியரா? சார். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி போவோம். 2 6 30 210 1890. இது எந்த கைடுக்கும் உட்படல. ஆகவே கடைசி கைடு புது வகையான வினாக்கள் சிஸ்டத்துல பார்ப்போம். இங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். 2 6 30 கூட்டல் சம்பந்தப்படலை. நாங்க அந்த பார்த்தோம் கூட்டல், முதல் 2 இலக்கத்தையும் கூட்டம், 3வது இலக்கம் அப்படி பார்த்தோம். அது மாதிரி வரல. ஏன்னா பெரிய இலக்கம் வருது. பெரிய இலக்கம் வரணும்னா பெருக்கல் தான் வந்திக்கணும். பெருக்கி பார்ப்போம். 2 3ஆல பெருக்கினாத்தான் 6 வரும். 6 5ஆல பெருக்கினாத்தான் 30 வரும். 30 7ஆல பெருக்கினால்தான் 210 வரும். 210 9ஆல பெருக்கினால்தான் 1890 வரும். அப்ப பாருங்க, பெருக்கிற எண்களை பாருங்க எப்படி பெருக்கிறோம். 3 5 7 9. அப்ப பெருக்கிற எண் 2 2ஆக கூடிக்கொண்டு போகுது. அடுத்து பெருக்க வேண்டிய எண் எது? 11. 9 2 கூட்டி பாருங்க 11. 11. ஆக 1890 11ஆல பெருக்கினா வாரு. நீ பிறகு பெருக்கி பாருங்க. இந்த விட வரும் 20,790. 790. சரியா, 790. கிளியரா இது? அடுத்த கேள்வி இது நாங்க ஏற்கனவே செஞ்ச மாதிரியான ஒரு வளமையான கேள்வி தான். இங்க எழுதுற கேள்வி 1 5 14 30 55 அடுத்ததுன்னு கேட்கிறாங்க. நாங்க வளமையான மாதிரி செய்வோம். எப்படி பார்ப்போம்? அடுத்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். 1க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் 4, 5க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் 7, 14க்கும் 30க்கும் உள்ள வித்தியாசம் 16, 25. வித்தியாசம்
எங்களுக்கு தெளிவாக இருக்குதான்னு பார்த்தால் எங்களுக்கு தெளிவு போதாது. வித்தியாசம் தெளிவில்லாட்டி அங்க வச்சு யோசிச்சு கொண்டிருக்கிறது இல்லை. வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பார்க்கிறது. 4க்கும் 7க்கும் வித்தியாசம் 3, 7க்கும் 16க்கும் வித்தியாசம் என்ன? 7க்கும் 16க்கும் மன்னிக்கவும், திரும்ப பிள்ளை விட்டேன். 9 மன்னிக்கவும், வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை விட்டேன். 9 16க்கும் 9க்கும் திரும்ப சொல்றேன். சரி, திரும்ப ஸ்டார்ட் செய்ய வாருனது. ஓகே, நாங்க இந்த கேள்வியை வந்து திரும்ப இருக்க பார்ப்போம். என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், இங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், 1க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் 4, 5க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் 9, இது 14க்கும் 30க்கும் உள்ள வித்தியாசம் 16, 25. இதை சில பேர் வர்க்கை என்று பார்த்துட்டு போவீங்க. நான் சொல்றேன் அப்படி பார்க்க வேணும். ஏன்னு சொன்னா பெரிய வர்க்கங்க வந்தா சிக்கலாகிடும். அதனால நம்ம வித்தியாசத்தின் வித்தியாசத்தை பார்ப்போம். 4க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் 5, 9க்கும் 16க்கும் உள்ள வித்தியாசம் 7, 16க்கும் 25க்கும் உள்ள வித்தியாசம் 9. அடுத்த வித்தியாசம் இன்னும் 2 கூடணும். ஏன்னா 5, 7, 9 வாரதுனால இன்னும் 2 கூடணும். ஆக 11. 25, 11, 36. ஆகவே 36, 55 கூட்ட வாரது 91. சரியா? 91. ஆகவே நீங்க இதை வந்து சில பேர் செய்யறது சரி, 4, 9 வர்க்க எண்கள், அடுத்த வர்க்க எண் 36 போட்டா சரி, பிழை இல்லை. ஆனா நாங்க சொல்றோம், நீங்க இப்படியே செஞ்சு பழகுங்க. காரணம், பெரிய பெரிய வர்க்க எண்கள் வருமாக இருந்தால் உங்களுக்கு பிழை இல்லாமல் செய்வதற்கு இது இலகுவாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி 1, 2, 6, 24, 120. இதுவும் அந்த புது வகையான வினாவா சார்ந்து தான். பாருங்க, இது வந்து 1 2ஆல பெருக்க வாரது 2, 2 3ஆல பெருக்க வாரது 6, 6 4ஆல பெருக்க வாரது 24, 24 5ஆல பெருக்க வாரது 120, 120 6ஆல பெருக்க வாரது 720. இது அது இல்லாம எந்த மெத்தட்லயும் வேலை செய்ய போகல. பாருங்க, 1, 2, 6, 24, 120. இது நாங்க ஏற்கனவே படிச்ச மெத்தட்களை செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால், 1க்கும் 2க்கும் வித்தியாசம் 1, 2க்கும் 6க்கும் வித்தியாசம் 4, 6க்கும் 24க்கும் வித்தியாசம் 18, 24க்கும் 120க்கும் உள்ள வித்தியாசம் 96. இது சம்பந்தம் இல்லாம போகுது. ஆகவே இது செய்யக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் இந்த கைட் போல படிச்ச மாதிரி உள்ள விடயம் தான் செய்ய வேண்டும். சரி, இறுதியான வினா அது என் தொடர் ஏறுவரிசையில போகிறது. வளமை போல செய்வோம். 4க்கும் 11க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 7. 11க்கும் 25க்கும் உள்ள வித்தியாசம் 14. 25க்கும் 53க்கும் உள்ள வித்தியாசம் 28. 53க்கும் 109க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 56. பெரிய இலக்கத்திலிருந்து சில இலக்கத்தை கழிச்சு போறோம். 109 53 போனால் 56. ஆகவே அடுத்தது என்ன வரும்? வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். என்ன வித்தியாசம் வரும்? 7, 14, 28, 56. இது இலகுவான ஒன்றுதான். 7உடைய 2 மடங்கு 14, 14உடைய 2 மடங்கு 28, 28உடைய 2 மடங்கு 56, 56உடைய 2 மடங்கு 128, 56உடைய 2 மடங்கு 112. நாங்க 109, 112 வந்தால் 221. கிளியரா? இது பாதி கிளியரா? ஓகே, சரி, நாங்க அடுத்த பாதிக்கு போவோம். இது வந்து அடிப்படையாக நாங்க ஒரு 5 வினாக்கள் மாதிரி பார்க்கலாம். இதை விட முக்கியமான பகுதி தான் நாங்க இப்ப பார்க்க போற பகுதி. இதை விட மிகவும் முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, பரீட்சையில கட்டாயமாக எதிர்பார்க்கிற ஒரு பகுதி தான் தொடர்பாடல் திறன். தொடர்புகளை காணுதல். இது நாங்க மொழித்திறன் என்றும் சொல்லுவோம். இது என்ன செய்வது? தொடர்பாடல் என்ன? தொடர்பாடல் என்பது
செய்திகளை வழங்குவதும் பெற்றுக்கொள்வதும் தான் தொடர்பாடலாகும். செய்திகளை வழங்குவதும் பெற்றுக்கொள்வதும் தொடர்பாடலாகும். அப்படி டிரெக்டா கேட்க போறது இல்ல அவங்க. இந்த தொடர்பாடல் திறனுக்கு கீழே வரக்கூடிய கேள்விகள் சில பரீட்சைகள்ல 20 மார்க்ஸுக்கு வந்தீங்க, சில வினாக்கள் பரீட்சையில 10 மார்க்ஸ். ஆக 10 மார்க்ஸுக்கு கட்டாயம் வரும். 5 கேள்விகள் 2 மார்க்ஸ் படி 10, 20 மார்க்ஸுக்கும் வரலாம். ஆகவே மிக 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 முக்கியமான பகுதி. சரியா? அதுல முதலாவது ஒத்த தொடர்பு இனங்காணல். உதாரணமாக ஒரு சோடி தரப்பட்டு இதே கருத்தை தரக்கூடிய விடை எது என்று கேட்டால், நீங்க முதலாவது செய்ய வேண்டியது விடையை மறைச்சிடணும். விடையை மறைச்சி போட்டு தரப்பட்ட இந்த சோடியை நீங்க அவதானிக்கணும். இது என்ன வகையான தொடர்பு? அரங்கம் நடிகர், இது என்ன தொடர்பு? அரங்கத்துக்கும் நடிகருக்கும் என்ன தொடர்பு? அரங்கம் என்பது நடிகர் வந்து அரங்கத்துல நடிப்பாரு. அரங்கம் என்பது ஒரு இடம், நடிகர் என்பது ஒரு தொழில். இந்த நடிகர் என்ற தொழில் செய்ய, இந்த நடிகர் என்பது தொழில் தானே, அந்த தொழிலை அவர் செய்யக்கூடிய இடம்தான் அரங்கம். இன்னைக்கு நாங்க வீட்டிலிருந்து டிவில போன்ல படங்கள் பார்த்தாலும் ஆரம்ப காலங்கள்ல இந்த நாடகங்கள் எப்படி எல்லாம் இருந்துச்சு, அரங்கத்துல போய் நடிப்பாங்க பப்ளிக்கா. வந்து இப்போ திரை அரங்கத்துல திரை இதற்கு நடிச்சத, ஆனாலும் ஆரம்ப காலங்கள் அவற்றில் போய் நடிப்பாங்க. பழைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா விளங்கும். சோ அதை இலகுவாக சொல்லலாம், அரங்கம் என்பது ஒரு இடமாக இருக்கிறது, நடிகர் என்பது ஒரு தொழிலாக இருக்கிறது. தொழில் செய்யக்கூடிய இடம்தான் அரங்கம். சரியா? அது மேல தகவல். சரி, ஆக இப்படி விளங்கினதுக்கு பிறகு தரப்பட்ட விடையில நீங்க பார்க்கணும். முதலாவது சொல்ல பாருங்க. முதலாவது ஒரு இடமாக வருகிறதா? இல்ல வந்து முதலாவது சொல் நோயாளின்னு வந்து, நோயாளி என்பது ஒரு இடம் அல்ல. நோயாளி என்பது ஒரு இடம் அல்ல. ஆகவே இது வந்து விடையாக வராது. வீதி என்பது இடம்தான், பயணி என்பது விடை அல்ல, இடம் அல்ல. நீதிமன்றமும் இடம்தான். சரி, ரெண்டும் முதலாவது இடம்தான் வந்துகிறது. இந்த குடியிருப்பவர் என்பது ஒரு தொழிலா? இப்ப உங்களுடைய வீட்டுல நீங்க இருக்கீங்க, அது உங்க தொழிலாதா? வீட்டுல தொழில் அப்படியா? இல்ல இல்ல. அப்ப இதுவும் வராது. வழக்கறிஞர் என்பது தொழில், அந்த தொழிலை செய்யக்கூடிய இடம்தான் நீதிமன்றம். ஆகவே அதுதான் நீதிமன்றம். இவ்வாறுதான் நாங்கள் அவதானிக்க வேண்டும். சரியோ? ஓகே, இன்னொரு கேள்வி பார்ப்போம். ஊதியம் ஊழியம். ஊதியம் ஊழியம் என்ன? ஊதியம் என்ன? சம்பளம். ஊழியம் வேலை. வேலை செய்தால் சம்பளம் கிடைக்கும். வேலை செய்தால் சம்பளம் கிடைக்கும். ஆகவே அதே மாதிரி பின்னுக்குள்ள விடயம் நடந்தால்தான் முன்னுக்குள்ள விடயம் நடக்கும். அதே மாதிரி பார்ப்போம். நகர்ச்சி, எறும்பு, மழை, வெள்ளம், களைப்பு, ஓட்டம், ஓடல், நடத்தல். எது வரும்? ஓட்டத்தினால் களைப்பு. எப்படி? மூணாவது. ஓட்டத்தினால் களைப்பு. ஓகே, வெரி குட். அதாவது பின்னுக்குள்ள இருந்தா பின்னுக்கு தான் முன்னுக்கு வாசிக்கணும். ஊழியம் செய்தால் ஊதியம் கிடைக்கும். நகர்ச்சியால் எறும்பு பொருத்தம் இல்லை. வெள்ளத்தால் மழை பொருத்தம் இல்லை. பின்னுக்கு வாசிக்கணும். முன்னுக்கு வாசிச்ச மழை பெய்தால் வெள்ளம் வரும், அது சரிதானே? மழை பெய்தால் வெள்ளம் சரிதானே, ஆனா அது பொருத்தம் இல்லை. சரியா? பொருத்தம் இல்லை. அடுத்தது நடத்தல், ஓடல், அது பொருத்தம். ரெண்டும் வித்தியாசமான செயல்பாடு, பொருத்தம் இல்லை. ஓடினால் களைப்பு வரும். ஒரு ஆள் ஓட்டப்பந்தயோ அல்லது சாதாரணமாக ஓடினால் களைப்பு வரும் என்பது சரி, அதான் விட. ஆனால் மிகவும் கவனமா இருக்கணும். சில பேர் வந்து இந்த மழை வெள்ளத்தை தான் முதல்ல பார்த்தோன்னே வெளியா போட்டுருவாங்க. ஆனால் அது மாறி கிடக்கிறது என்பதை அவதானிச்சு கொள்ளணும். ஆகவே நீங்களும் கேள்வி செய்கின்ற போது எந்த தொடராக இருக்கலாம் அல்லது இந்த வகையான வினாக்களாக இருக்கலாம், இந்த அம்புக்குறிகளை இவ்வாறே போட்டு பழகிக் கொள்ளுங்கோ. அப்ப உங்களுக்கு பிழை வருது குறையும். ஊழியம் செய்தால் ஊதியம் கிடைக்கும். அப்ப பின்னுக்கு இருந்து வாசிக்கணும். ஆக ஓடினால் களைப்பு. சரியோ? அடுத்தது தொடர்பற்ற சோடி. தொடர்பற்ற சோடின்னு சொன்னால் இவ்வாறு 4 சோடிகள் தரப்படும். 4 சொற்களும் தரப்படும். 4 சோடி வரக்கூடியதாக இருக்கும் மேல் 4 சொற்கள் வரக்கூடியதாக இருக்கும் மேல். இதுல 3 ஏதோ ஒரு அடிப்படையில ஒரே இயல்பை கொண்டிருக்கும், 1 மட்டும் வித்தியாசமானது. அது எதுன்னு கேட்பாங்க. தேங்காய் பாக்கு, பயிற்றங்காய் போஞ்சி, தாமரை நீரோட்பழம், வற்றாழை. வற்றாழை
கிழங்கு தெரியுமா? வற்றாழை கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பத்தலை, மையோக்கா. சரியோ? இது நாலும் தந்திருக்கிறாங்க. இது என்ன வித்தியாசம்? நீலோட்பழம் என்னங்க தேங்காய் சொல்லுங்க. பாக்கு வித்தியாசம். நீலோட்பழம் என்ன? நீலோட்பழம் என்பது வற்றாழை மரவள்ளி சார், வற்றாழை மரவள்ளி. வற்றாழை மரவள்ளி. சரி, விட சொல்றான், காரணம் சொல்லல. ஏன் வற்றாழை மரவள்ளிக்கான காரணம் என்ன? இப்ப தேங்காய் முத்து, தேங்காய்க்குள்ள அந்த பொச்சுக்குள்ளதான் தேங்காய் இருக்குது. அதே மாதிரி பாக்கும் அந்த அதை உடைச்சுள்ள பார்க்கணும். பயிற்றங்காயும் அந்த விதை அதுக்குள்ள வருது. தாமரைக்கும் அந்த முத்துக்குள்ளதான் அந்த விதை வருது. மற்ற ரெண்டும் கிழங்கு வகை வெளியிலேயே இருக்கிறபடியா. வேற இன்னொன்னு சொன்னீங்க, விட வேற விட சொன்னீங்க. இது ரெண்டும் ஒரே ஒரு இனம் சார். வற்றாழை மரவள்ளின்றது ரெண்டும் கிழங்கு வகை. ஓகே. தாமரை, நீலோட்பழம், பூ, இனி பயிற்றங்காய் போஞ்சியும் ஒரே வகை மாறிக்குது. ஆனா தேங்காய் பாக்கு கொஞ்சம் வித்தியாசமாக்கி சார். எஸ், இது உண்மையிலே இது வந்து பாஸ் பேப்பர் கேள்வி. இதுல வந்து இதுதான் விட. நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் இது வந்து இனம் ரீதியாகத்தான் பிரிக்க வேண்டும். இங்க தேங்காய் என்பது வேறு இனம், பாக்கு என்பது வேறு இனம். ஆனால் இந்த கேள்வி எப்படி வந்திருந்தால், இது தேங்காய்க்கு பதிலாக தென்னை என்று வந்திருந்தால், தென்னை மரமும் பாக்கு மரம் ஒரே வகையின மரம்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து தேங்காய்ன்னு வந்து தேங்காய் காய் தான் சொல்றாங்க. தேங்காய் என்பது வேறு, பாக்கு என்பது வேறு. இன ரீதியாக பார்க்க வேண்டும். ஆகவே இதுதான் பொருத்தம் இல்லாதது. மற்ற மூணு ஒன்று. பயிற்றங்காய் போஞ்சி இரண்டுமே மரக்கறி வகை, ஒரே வகையானது. இரண்டு தாமரை பழம் ரெண்டுமே பூ. வற்றாழை மரவள்ளி ரெண்டுமே நிலத்துக்கு கீழ் வளரக்கூடியது, கிழங்கு வகை. சாரி சார், அடுத்து நீங்க சொன்ன மாதிரி தென்னை இது வந்து கமுகுண்டு வந்திக்கணுமே. தென்னை கமுகு, பாக்கு மரத்துக்கு கமுகு. ஆகவே ஒரே இனச்சோடி என்ற அடிப்படையில பார்க்கின்ற போது ஒன்றும் வித்தியாசமானது, முதலாவது விட வித்தியாசமானது. ஓகே, இன்னொரு கேள்வி பார்ப்போம். இது வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வாறு வருகின்ற போது இலங்கை, இந்தியா, இத்தாலி 4 சொற்கள் தரப்பட்டு ஒரு சொல் வித்தியாசம். பொதுவாக இப்படி நாடுகள், நகரங்கள். அண்மை காலங்களில் இலங்கையில் உள்ள நகரங்களை முக்கியப்படுத்தி சொல்லுவாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய நகரங்களை பத்தி பேசி சொல்லுவாங்க. நாட்டு பிரதான நகரங்கள், உபநகரங்கள், மாகாணங்களின் தலைநகரங்கள், மாகாணங்களின் தலைநகரங்கள், சாதாரண நகரங்கள். இவ்வாறு அண்மை கால நகரம் வருது. இது வந்து பழைய வினா. இதுல வந்து தெளிவாக விளங்குது, ரோம் என்பது ஒரு நகரம், மற்ற மூன்றுமே நாடு. ரோம் எந்த நாட்டின் நகரம்? ஒரு புலருக்காக வேண்டி, ரோம் எந்த நாட்டின் நகரம்? இத்தாலி. இத்தாலி. அடுத்து இது வந்து பொதுவாக லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வர கேள்விகள் இந்த மாதிரி வர. ஸோ எதிர்காலங்கள்ல இன்னொரு விடையும் சொல்ல வேண்டும். இந்த பாஸ் பேப்பர் சம்பந்தமாக சில பேர் கேட்டு பாஸ் பேப்பர் எடுக்கலாம். பரீட்சை திணைக்களம் 2018க்கு பிற்பாடு எந்த ஒரு ஐக்யூ பாஸ் பேப்பரையும் வெளியிடுது இல்லை. கடைசியாக ஒபிஷியலாக வெளியிட்ட பாஸ் பேப்பர் எனக்கு ஞாபகத்தின்படி சென்ட்ரல் பேங்குடைய 2018ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒபிஷியலாக எந்த பாஸ் பேப்பரையும் ஐக்யூ பேப்பர் மற்ற சப்ஜெக்ட்ல வந்து ஐக்யூ வெளியிடுது இல்லை. ஐக்யூ வெளியாகிற பேப்பர்ஸ் ஒன்று லோ என்ட்ரன்ஸ் தான். அடுத்து இன்னொரு பேப்பர் இருக்குது, அது வந்து டிரெக்டா ஐக்யூ இல்லை, அது ஏ லெவல்ல காமன் ஜெனரல் டெஸ்ட் ஒரு பாடம் எழுதிப்பீங்க. அந்த பேப்பர் இந்த 2 பேப்பரை வச்சு கொண்டு தான் எக்ஸாம் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது நாங்க. இது இல்லாம பரீட்சைக்கு முகம் கொடுக்கிற பொங்கல மாதிரி கேண்டிடேட்ஸ், பரீட்சை எழுதுறவங்க அவங்க சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி கேள்வி வந்துச்சு, இப்படி கேள்வி வந்துச்சு, நாங்க செஞ்ச இந்த மாதிரி கேள்வி வந்துச்சு, இப்படி கேலண்டர் மாதிரி கேள்வி இருந்துச்சு. அந்த வச்சு நாங்க ஐடியாஸ் எடுக்கிறது. இதன் மூலமாகத்தான் பரீட்சையுடைய பேட்டர்னை கண்டுபிடிக்கிறோம். சோ அது இல்லாம வேற எக்ஸாம்களுக்கு ஒபிஷியலாக வெளியிடுறது பரீட்சை திணைக்களம் வெளியிடுறது இல்லை. ஒரு சில பேப்பர் சில கசியலாம், குறவு, உச்சம் குறவு. அவ்வாறு சில வினாக்கள் வரலாம். பொதுவாக இந்த பரீட்சை எழுதக்கூடியவங்களோட கருத்தை வச்சுதான் நாங்க முடிவெடுக்கிறது. இல்லாட்டி லோ என்ட்ரன்ஸ். சரியா? லோ என்ட்ரன்ஸுக்கு அடிக்கடி வர கேள்வி எப்படி 3 சொற்கள் இப்படி தொகுதியாக தரப்பட்டு இதே கருத்தை தரக்கூடிய விடையை தரப்பட்ட விடையை தெரிவு செய்க என்று கேட்பாங்க. இப்பவும் நாங்க முதலாவது டக்குன்னு விடையை பார்க்க கூடாது, விடையை பார்க்காம தரப்பட்ட சூழலை அவதானிக்கணும். தொடுதல், பற்றி பிடித்தல், வெடிவித்தல்.
தொடுதல்னு சொன்னா ஜஸ்ட் டச் பண்றதுதான் தொடுதல் இல்லையா? பற்றி பிடித்தல்ங்கிறது ஹோல்ட், உறுதியாக பிடிக்கிறது. லேசா வேற கையை வைக்கிறது தொடுதல், உறுதியா பிடிக்கிறது பற்றி பிடித்தல், அதை ரிலீஸ் விடுவித்தல். அப்ப அப்படி இருக்குது. அப்ப தொடுதல் முதலாவது செய்யற வேலையை உறுதியாக செய்யறது ரெண்டாவது. இது அது ஒப்போசிட் தானே, இது எதிர்கருத்து தானே இது. இப்படி வரக்கூடிய விட இருத்தல் உறக்கம். நாலாவது ஆன்சர். நான் பார்ப்பேன் இதுல ஃப்ரெண்ட்ஸ்ல பார்ப்பேன் இருத்தல் உறக்கம். அப்படியா? இருத்தஞ்சு லேசா செய்யறது, உறக்கம் செய்யறது, அது அடுத்து செய்யறதா இல்ல. சாகம் கோபம் அதுவும் இல்லை. அதிகாலை இரவு, அதிகாலை என்பது ஒரு நேரம், இரவு என்பது ஒரு நேரம், எதுவும் பொருத்தம் இல்லை. புன்னகை என்பது உதட அசைக்கிறது புன்னகை, அதை அழுத்தி செய்யறது சிரிப்பு, சிரிப்புடைய எதிர்கருத்து அழுகை. சரிதானே? அதுதான் விடை. நான்காவது விடை. ஓகே, நாங்க பேப்பரை பார்த்துட்டு அடுத்த கேள்வி வருவோம். சொல்லுங்க பார்ப்போம். கீழுள்ள வினாக்கள் இல்லை. இது இன்னொரு வித்தியாசமான கேள்வி வந்து, குறித்த சொற்றொடரொன்றுடன் கூடிய இரு சொற்றோடிகள் இரு வெற்றிடங்களுடன் தரப்பட்டுள்ளன. அவற்றின் ஆரம்ப சொற்றோடிகளிடையே காணப்படும் தொடர்புக்கும் சமனான தொடர்பொன்று இரண்டாவது சொற்றோடியிடையேயும் காணப்படுவதற்காக வேண்டி 1,2 என்றவாறான வெற்றிடங்களுக்கு இடுவதற்கு மிக பொருத்தமான இரு சொற்களும் தரப்பட்டுள்ளன. அவ்வெற்றிடங்களுக்கு பொருத்தமான 1,2 என்ற வரிசைகளில் இருந்து தெரிவு செய்து தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. என்னவாம், என்ன சொல்றாங்க? இதுல 2 சோடி இருக்குது. சரியோ? அதாவது இது ஒரு சோடி, இது ஒரு சோடி. இந்த சோடி என்ன கருத்துல இருக்குதோ அதே கருத்துல இந்த சோடியும் வரணும். அப்ப இதுல எனக்கு இந்த சொல்லுதுன்னு தெரியாது, எனக்கு இதுல இந்த சொல்லுதுன்னு தெரியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு இங்க விளக்கு நினைக்கிறாங்க, இங்க புத்தகம் நினைக்கிறாங்க. விளக்குக்கு இங்க புத்தகத்துக்கு 2வது சொல் தெரியும், 1வது சொல் தெரியாது. பார்ப்போம். முதலாவது நெருப்பு, இருள், வெளிச்சம், புகை. விளக்கு எதுக்கு பாவிக்கிற? இருளை போக்குறதுக்கு. இருளை போக்குறதுக்கு. வெரி குட். நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இருளை போக்குவதற்கு. அவ இருளை போக்குவதற்கு விளக்கு என்றால் எதை போக்குவதற்கு புத்தகம்? அப்படிதான் பார்க்கணும். இருளை போக்க விளக்கு என்றால் எதை போக்குவதற்கு புத்தகம்? அறியாமை போக்க. ஆகவே பீவை என்பதுதான் விட. இதுல நாங்க இந்த சோடி எப்படி வாசிக்கிறோமோ அதே மாதிரி இங்க வாசிக்கணும். விளக்கு இருளை போக்க சொன்னீங்க, எதை போக்க புத்தகம். சரியா? இதுல அடுத்தது 7வது கேள்வியில வந்து இந்த சோடிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கிறான். இந்த 2 சோடிகள் இருக்குது. இதுல 2வது சொல் என்ன, இதுல 1வது சொல் என்ன? விளங்குதா? இதுல 2வது சொல் என்ன, இதுல 1வது சொல் என்ன? இது கொஞ்சம் வித்தியாசம். இதுல அடிமை 2வது சொல் தெரியாது, 1வது சொல் தெரியாது, பணக்காரன் வருது. என்ன வருது? அடிமைக்கு விலங்கு, சிறை, மக்கள், சுதந்திரம். சுதந்திரம். அடிமையின் எதிர்கருத்து சுதந்திரம். அடிமையின் எதிர்கருத்து சுதந்திரம். அப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு, அடிமையின் எதிர்கருத்து சுதந்திரமாக பணக்காரன் என்பது எதனுடைய எதிர்கருத்து? ஏழை. அப்ப டிவை முதலாவது. சரியா? சார், அடிமைன்னு வந்து ஒரு நபரை தானே சொல்ற, அந்த அடிமைத்தனத்தை சொல்றதா இல்ல தானே சார்? அடிமை என்பது ஒரு நபரை சொல்லவும் முடியும். ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கோ அடிமையாக இருப்பதையும் அடிமைன்னு சொல்லலாம். இந்த நாடு இலங்கை, நாங்கள் சொல்லுவபடி சுதந்திரத்துக்கு முன்னர் இலங்கையானது பிரித்தானியா கட்டுப்பாட்டுக்கு இருந்தது. அது சில பேர் இவ்வாறு பிரித்தானியாவுக்கு அடிமையாகவும் இந்த நாடு இருந்தது. அதன் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் பெற்றது. அடிமை நாங்க என்னதான் ஸ்ரீலங்கால இருந்து எவ்வளவு தான் என்ன செய்தாலும் பிரித்தானியாவிலிருந்து அவங்க இயற்றப்பட்ட சட்டத்தை தான் நாங்க கடைபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனா உண்மையில இந்தியாவுடைய சுதந்திர வரலாறை ஒப்பிடுகின்ற போது இலங்கையில வந்து அந்த அளவுக்கு நாங்க இது இருந்துச்சுதாங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா இந்தியாவில வந்து சில பகுதிகள் எல்லாம் மிகவும்
கட்டுப்பாட்டோட சில பல விதிகளை வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணி அடிமைத்தனமாக வைத்திருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலங்கைக்கும் கூட இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் கொண்டு வந்தாங்க, மலேசியாவிலிருந்து கொண்டு வந்தாங்க, இவ்வாறான வேறு வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மக்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா இந்த அது வந்து இப்ப நாங்க வந்து சொல்றோம், மக்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, என்ன என்ன வேர்ட் பார்ப்போம், மக்கள் இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுக்கு ஒரு வேர்ட் தான் இது. ஆனா அதே மாதிரி ஆஹ் ஒரு நபருக்கு கீழாக அடிமையாக இருக்கிறது, அது ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் நபருக்கு கீழே அவர் அடிமை அப்படி சொல்லுவோம். சரியா? அவர் அதே மாதிரி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் சுதந்திரம். சுதந்திரம். கிளியரா? சார் ஏடிடபிள்யூ வராது, ரீசன் என்ன? பிடபிள்யூ வராது. சரி, பிடபிள்யூ என்ன? டிடபிள்யூ அவர் சொல்றாரு, இதுக்கு சிறை, இதுக்கு வந்து டிடபிள்யூ டிடபிள்யூ, சாரி டிடபிள்யூ சுதந்திரம். இதுக்கு சுதந்திரம் தான், இதுக்கு சுதந்திரம். பிச்சைக்காரன். ஓம் சார், பிச்சைக்காரன் பணக்காரன் ரெண்டு. ஓகே ஓகே, நாங்க சொன்னோம் அடிமை சுதந்திரம் என்பது எதிர்கருத்து என்று. அடிமை சுதந்திரம் என்பது எதிர்கருத்து. பணக்காரனின் எதிர்கருத்து ஏழைதான், பிச்சைக்காரன் அல்ல. ஏண்டா பிச்சைக்காரன் சொல்றது என்னன்னு சொன்னால், இன்னொருவரிடம் யாசகம் செய்கின்றவர்களைத்தான் யாசகம் பிச்சைக்காரன் என்று சொல்லுவோம். சரியா? ஏழை என்பவர்கள் எல்லாம் யாசகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்ல இயலாது. ஏழை என்பவர் அவங்க எவ்வளவு கிடைக்குதோ அதை கொண்டு பொதுமாக்கி கொண்டு அதனுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இருப்பாங்க, வரி நிலைமையில் இருப்பாங்க. ஆனா அவங்க யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டாங்க. சார் பிச்சைக்காரனுக்கு ஆப்போசிட்டா வள்ளல்ல சொல்லலாமா? வேற பிச்சைக்காரன் என்பது எப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல அவனுக்கு தேவைக்கு மிச்சமாகவும் இருக்கலாம், தேவைக்கு மிச்சமாகவும் இருக்கலாம். ஆனா அவன் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி சில நேரங்களில் ஏமாற்றி இவ்வாறுதான் இருப்பாங்க. அவங்களுக்கு கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு, நினைக்கிறேன் 3 இல்ல, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பிச்சைக்காரர்களை இனம் கண்டாங்க. அவங்களோட பேங்க் பேலன்ஸே பெரிய அமௌண்ட் இருந்துச்சு. ஆனா பார்த்த உண்மையிலே பெரிய பணக்காரங்க. அவங்களோட தொழிலே இந்த பிச்சை தான். பிச்சைக்காரன் என்பது பணக்காரனின் எதிர்கருத்து இல்ல, பணக்காரன் எதிர்கருத்து ஏழை தான். சரியா? கிளியரா? நான் சொன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு இந்த வள்ளல் அப்படி சொல்லலாம், அது ஓகே. ஆனா பணக்காரன் சொல்லலாது. கிளியரா? ஓகே. அடுத்தது 8வது கேள்வி, வாடிக்கையாளர் 4வது ஆன்சர் சார். பார்ப்போம். ஓகே, வாடிக்கையாளர் இடைவெளி நிரம்பல் 7வது கேள்வி செஞ்ச மாதிரி தான் வருது. முதலாவது 2வது சொல் தெரியாது, அடுத்து முதலாவது சொல் தெரியாது. இங்க பாருங்க, வாடிக்கையாளர் விலை, சமநிலை, கேள்வி, அரிசி. அப்ப இந்த வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்டது ஒன்று வருது இல்லைங்க. அப்ப இந்த வாடிக்கையாளருக்கு சம்பந்தப்பட்டது 2வது பார்ப்போமே. வாடிக்கையாளர், உற்பத்தியாளன், விற்பனையாளன், நெல், கழிவு. உற்பத்தியாளன் இருக்குது, விற்பனையாளன் இருக்குது. சரியா? உற்பத்தியாளன், விற்பனையாளன், வாடிக்கையாளருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம், இதுல வாடிக்கையாளர் ஒத்த கருத்து என்ன? வாடிக்கையாளர் கொள்வனம் செய்யக்கூடிய அப்படி ஒரு ஒன்று இல்லை. எதிர்கருத்து என்ன? வாடிக்கையாளர் சாமான் வாங்குறது, சாமான் விற்கிறது யாரு? விற்பனையாளன். விற்பனையாளன். ஆகவே எக்ஸ போடுவோம், விற்பனையாளன். அவன் நிரம்பலுடைய எதிர்கருத்து என்ன? கேள்வி. கேள்வி. நிரம்பல கேள்வி. ஆகவே சி. சி எக்ஸ் என்பது 2வது விட. சரியா? இப்படி பார்த்தேன், இதுல எனக்கு வாடிக்கையாளருக்கு சம்பந்தப்படுத்த முதலாவது படுத்த முடியாம இருந்துச்சு. 2வதுக்கு போனேன். வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்டது உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர் வரணும். ஆனா வாடிக்கையாளர் எதிர்கருத்து எதுன்னு பார்த்தேன், வாடிக்கையாளருடைய எதிர்கருத்து விற்பனையாளர். ஆகவேதான் அந்த எக்ஸ போட்டு நீங்க எக்ஸ போட்டு அப்ப எதிர்கருத்து தெரியும். நிரம்பருடைய எதிர்கருத்து என்ன? சி. சரியா சார்? அப்ப நீங்க முதலாவது சொல்ல வச்சு அப்படியெல்லாம் பார்க்கல சார். முதலாவது இங்க இருக்க சொல்லுக்கும்
அங்க இருக்கிற முதலாம் சொல்லுக்கும் ரெண்டாவது சோடியில முதலாம் சொல்லி வச்சு பார்க்கலாம். அது கேள்வி மாறும். இதுதான் மெத்தட்னு சொல்லலாது. சரியா? கேள்வி மாறும். அடுத்த கேள்வி, வாகனம் டேஷ், மனிதர்கள் டேஷ். அப்ப இது வந்து எல்லாம் ரெண்டா சொல்லிதான் கண்டுபிடிக்கணும். வாகனத்துக்கு வந்து சில்லு, இலக்கத்தகடு, என்ஜின், புத்தகம். மனிதருக்கு வந்து அடையாள அட்டை, பெயர், ஆடு, இனம். ஆகவே இந்த என்ஜின் வராது. என்ஜின் வாகனத்துல என்ஜின் பாரு மனிதனுக்குரிய ஹார்ட்னு சொல்லலாம். அப்ப அது சம்மந்தப்படல. என்ஜின் விட வராது. வாகனம் இலக்கத்தகடு பயன்படுத்தி வரல. சில்லு, மனிதனுக்கு கால் வரணும். அப்படி கால்ன்ற விட இல்லை. ஆக இதுவும் வராது. இலக்கத்தகடு, புத்தகம் ரெண்டு இருக்குது. அடுத்தது இங்கல வந்து அடையாள அட்டை, DW பெயர், ஆடை, இனம் இருக்குது. எது வரும்? வாகனத்துக்கு இலக்கத்தகடு. வாகனத்துக்கு சார் இலக்கத்தகடு. இலக்கத்தகடு அடையாள அட்டை அடையாள அட்டை. சரி, இலக்கத்தகடு தனித்துவமா இனம் காணக்கூடிய விஷயம் தானே சார்? தனித்துவம் இனம் சார் காணக்கூடிய வாகனத்துக்கு புத்தகமும் மனிதனுக்கு அடையாள அட்டையும். வெரி குட். அதாவது அடையாள அட்டையில இருக்கக்கூடிய நம்பர் தானே, அது ஐடி நம்பர் சொல்லுவோம். அதுதான் இலக்கத்தகடு. ஆனா அடையாள அட்டை தான் முக்கியம். அடையாள அட்டை வாகனங்களை உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க, உங்களோட குடும்பத்தை வாகனம் இருக்கு, அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களோட வாகனத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு டாக்குமெண்ட் என்ன? இலக்கத்தகடா அல்லது புத்தகமா? புத்தகம் சார். புத்தகம். சும்மா புத்தகம் சொன்னா அதைத்தான் சொல்றாங்க, மீன் பண்றாங்க புத்தகம். சரியா? இப்ப இந்த புத்தகம் நாங்க லைசன்ஸ் ரினியூ பண்ணக்குள்ள என்ன செய்யணும்? புத்தகம் சப்மிட் பண்ணணும். புத்தகம் உங்களோட பேர்ல இருக்கணும். அப்ப அவங்களோட வாகனம் உங்களுக்கு குறித்து வாகனத்து ஐடி கார்டு நம்பர் இந்த அடையாள அட்டை இருக்குன்னு சொல்லி போட்டாது உங்களோட வாகனம் சொல்லலாது. இந்த புத்தகம் உங்களோட பேர்ல இருக்கணும். சார் அப்ப இலக்கத்தகடு தனித்து அப்படி இனங்கன்றதுக்கு வராதா சார்? இலக்கத்தகடு இருந்தாலும் அதான் சொல்றேனே, வாகனம் உங்களோட தான் சொல்றதுக்கு இலக்கத்தகடு போதாது. இலக்கத்தகடு யாரும் பாவிக்கலாம். ஆனா புத்தகத்துலதான் இருக்கும். உங்களோட வாகனம் தான் என்ற பதிவு இருக்கும் புத்தகத்துலதான். ஓகே, புத்தகத்துலதான் இது இன்னாருடைய வாகனம், இந்த நிற வாகனம். எந்த புத்தகம்? அதுக்கு பேரே சொல்றது புக்னு தான் சொல்லுவோம். ப்ளூ புக்னு சொல்றது பேச்சு புத்தகம் தான் பாவிக்கும். அது சரியோ? டி. அதே மாதிரி மனிதனுக்கு சரி, அடையாள அட்டை. அடையாள அட்டையில போட்டிங்க உங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, உங்களோட வயசு என்ன, எல்லாம் இருக்கும் விவரம். அதே மாதிரி வாகனத்துடைய சகல விவரங்களும் புத்தகத்துல இருக்கும். என்ன என்ஜின் போட்டீங்க, என்ஜின் நம்பர் என்ன, எப்படி விளங்குது? புத்தகம் சொன்னா புத்தக வடிவத்தில் இருக்காது, ஒரு 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 அட்டை வடிவத்துல இருக்காது. புத்தகத்துக்கு சொல்றது புத்தகம் சொல்றேன். எஸ் எஸ் புத்தகமாக புக் அடிச்சு தர போறல, ஒரு பேப்பர், ஒரு ஷீட். சரியா? ஒரு ஷீட் இருக்கும். அது எந்த கம்பெனி என்ன யார பேர்ல இருக்குன்ற அதாவது யார பேர்ல வாகனம் இருக்குது, இது எந்த கம்பெனி செஞ்ச வாகனம், என்ன மாடல், இந்த இயர்ல வெளியானது. சரியா? அதே மாதிரி இதனுடைய என்ஜின் என்ன, என்ஜின் நம்பர் என்ன, வாகனத்துல நிறம் என்ன, எல்லாம் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி போவோம். யானை. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி உண்டு. யானை டேஷ் டேஷ் மோட்டார் சைக்கிள். யானை என்பது மிருகங்கள்ல யானை இங்க புலி, சிங்கம், சிலந்தி, எறும்புன்னு எழுதுகிறாங்க. இங்கால மோட்டார் சைக்கிள், புகை வண்டி, விமானம், கப்பல், பேருந்து. எஸ், இது வந்து பெரிய ஒரு விலங்கு. பெரிது சிறிது இது கருத்து பார்ப்போம். பெரிது சிறிது என்ன? யானை பெரிய விலங்கு யானை, சின்ன விலங்கு இது தரப்பட்டதுல எறும்பு. எறும்பு. பெரிய வாகனம் மோட்டார் சைக்கிள். பெரிய வாகனம் எது தரப்பட்டதுல? புகையிரதம் பெரிதா, கப்பல் பெரிதா? கப்பல் பெரிது. கப்பல் இந்தியாவிலிருந்து புகையிரத பெட்டியால கொண்டு வந்தது இல்ல. நாங்க பொதுவாக இந்தியாவில கொண்டு வரோம், சைனால கொண்டு வரோம், இங்க எது கொண்டு வரோம்? கப்பல தான் கொண்டு வரோம். கப்பல் தான் பெரிது. அதுல விட பொருத்தமா இனி டியோட ஜெட்டும் வை மட்டும் தானே வருது, வேற ஒண்ணு வருது இல்லையே அப்படின்னு சொல்லி. அது அடுத்து சொன்ன மாதிரி அது நல்ல ஐடியா. என்னன்னு சொன்னா எனக்கு சொல்ல மறந்துடுச்சு. உண்மையில நல்ல ஐடியா. இப்ப டி சரிஞ்சல் கண்டுபிடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு கன்ஃபார்மா டின்னு தெரிஞ்சிருந்தால் இந்த விட வேற ரெண்டாவது விடையை கட் பண்ணி போட்டு அடுத்த மூணு பாருங்க. இப்ப
டி புகைவண்டி வரலாம், கப்பல் வரலாம், பேருந்து வரலாம். ஆகவே இதுல பொருத்தமான கப்பல். அப்படி செய்யலாம். சரியா? ஆகவே பிழையான விடைகளை நீக்குவதன் மூலமாக செய்யறது ஒரு நல்ல மெத்தட். ஓகே, நாங்க வரக்கூடிய ஓ, வகுப்புல நாங்க பார்ப்போம். ஆப்ஷன் குறைச்சு செய்யலாமே சார். செய்யலாம். எஸ். ஓகே, நாங்க அடுத்தது இந்த பகுதியை பார்ப்போம். இது ஒரு கணித வினா மாதிரி, கணித வினா அட்டவணை பகுதி வினா ஒன்று. இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இந்த கேள்வியை. பாருங்க, இது ஏ லெவல்ல நாங்க எல்லாரும் ஏ லெவல்ல இது என்ன செஞ்சிருக்கிறோம், ஏ லெவல்ல ஜெட் ஸ்கோர் எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. VWXYZ சொல்லிட்டு 5 பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்துள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றி விசேட புள்ளிகள் பெற்ற 10 மாணவர்கள் ABCD EFGHIJ ஆகியோர் ஆவர். ஏன்னா 5 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி பேர் V யூனிவர்சிட்டி, WXYZ யூனிவர்சிட்டிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பேர் தான் A முதல் Z வரை சொல்லிடுறாங்க. இது எந்த ஒரு ஒழுங்குமுறையிலும் தரப்படவில்லை. அதே வேளையில VWXYZ என்ற பல்கலைக்கழகங்கள் காணப்படும் வெற்றிடங்கள், அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்க வெற்றிடங்களை பற்றி சொல்றாங்க. V என்ற யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் 2. சரியா? V என்ற யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வெற்றிடம் 2. அதே மாதிரி W என்கின்ற யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் முறைன்னு சொன்னா அடுத்தடுத்து எழுதி கொண்டு போதான். இது X என்ற யூனிவர்சிட்டியில் உள்ள வெற்றிடம் 2. அதே மாதிரி Yல 1, Zல 2. இந்த வெற்றிடங்கள் இதுதான். சரியா? விசேட புள்ளிகளை பெற்ற 10 மாணவர்கள் நியம சாதாரண புள்ளி Z புள்ளி மற்றும் பல்கலைக்கழகம் தொடர்பான அவர்கள் விருப்ப தெரிவு ஒழுங்கு. இப்ப நீங்களா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணினீங்க. அப்ளை பண்ணக்குள்ள என்ன செய்வீங்க, விருப்ப தெரிவு செய்வீங்க. ஏ என்ற நபர் உங்களோட செட் ஸ்கோர் இது. இப்போ ஏன்றதா நீங்க வச்சு கொடுங்களேன். உங்களோட செட் ஸ்கோர் இது. நீங்க முதலாவது தெரிவாக விய போடுறீங்க, போட்டிப்பீங்க. பேரதனை பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், கழனி பல்கலைக்கழகம் போட்டிப்பீங்க. இந்த விருப்ப தெரிவு ஒழுங்கு. முதலாவது விருப்ப தெரிவு V யூனிவர்சிட்டி, 2வது W யூனிவர்சிட்டி, 3வது Y யூனிவர்சிட்டி. அவ்வாறு விருப்ப தெரிவை போட்டிக்கிறாங்க. சரியா? இப்ப இந்த கேள்வி செய்ய முடியும். இந்த அட்டவணையை விளங்கிக்கொள்ளும். இந்த அட்டவணையை பார்த்து சொல்லுங்க. இந்த அட்டவணையில ஆக கூடுதலான Z ஸ்கோரை பெற்றது யாரு சொல்லுங்க. சி. அவ சிக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்படித்தானே? சிக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். 2வது யாரு? இயும் பியும். இவனும் 2, இவன் 2. அப்புறம் 2 தான் 3 வராது. 2 கொடுத்தாச்சு தானே, 3 வராது. அடுத்தது 4 யாரு? ஏயும் ஜியும். 4 திரும்ப வராது. 4 2 முறை கொடுத்தாச்சு. 4 சரி 5 வராது. 4 5 கொடுத்தாச்சு. 6 6 6 6 7 8 சரி 9 9. விளங்குச்சு நான் போட்டது. இப்ப நம்பர்ஸ் போட்டது விளங்குச்சுதா? ஏன் நான் 1 2 3 போடாம போட்டது காரணம் இல்லை. ஆக 1 பிரச்சனை இல்லை. ஆக 1 2வது 2 வரைக்கும். ஆக 2 வரைக்கும் 2 போட்டேன். ஆக 3வது போடல. அடுத்து 4வது போடணும். 4வது 2 வரைக்கிறாங்க. ஆக 2 போட்டு 2 வரைக்கும் 4 4 போட்டேன். 5 போடல. அடுத்து 3 வரைக்கிறாங்க. 3 வரைக்கும் 6 6 6 போட்டேன். ஆக 7 8 போடல. அடுத்து 9 9 போட்டேன். சரி, இப்போ முதலாவது கேட்டவர் ஆக கூட Z ஸ்கோர் எடுத்தவருக்கு அவர் யூனிவர்சிட்டி கொடுத்துருவாங்க. அப்படித்தானே? இப்ப அப்ப சிக்கு எதை கொடுக்கணும்? விய கொடுத்துருவாங்க. சிக்குள்ள யூனிவர்சிட்டி வி. சரியா? சிக்குள்ள யூனிவர்சிட்டி வி கொடுத்தாச்சு. இத ரிப்பீட் சொல்லுங்க சார். ஓகே, உங்களுக்கு இது விளங்குச்சுதா? இது தந்தி தரவா குறிச்சு இது விளங்குச்சுதா? V என்பதுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குதான். Wக்கு 3, Xக்கு 2, Yக்கு 1, Zக்கு 2 கீழே சொல்லிக்கிறாங்க. அதை குறிச்சு விளங்குதா? இது சரி. இப்ப அடுத்து நான் என்ன செஞ்சேன், இந்த சார் அந்த V2W3ன்றது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலயும் எத்தனை வெற்றிடங்கள் இருக்குன்றது தானே? தந்திரான கேள்வியில இந்த கேள்வி தந்திருக்கிறாங்க. VWXYZ என்ற பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வெற்றிடங்களின் எண்ணிக்கை முறையேன்னு தரப்பட்ட ஒழுங்கு எழுதுங்க. V 2, W 3, X 2, Y 1, Z 2. கிளியரா? அது கிளியரா?
ஆமாம் சார். ஓ சார். ஓகே. இப்போ இந்த தரப்பட்ட சார்ட்ல நான் பார்க்கிறேன் ஆகக்கூட இடத்துல பார்க்கிறேன். ஆகக்கூட எடுத்தவர் வந்து இந்த சி தான். அவருக்கு முதலாம் இடம் கொடுத்துடுறேன். தான். அடுத்த இடம் யாரு? பி. அதே லெவல்ல இருக்கிறார், ஈயும் இருக்காரு, அவருக்கும் 2 போடுறேன். அப்ப 3 போட மாட்டேன். 4வது போற அடுத்த இடம் ஏயும் 4 தான், ஜியும் 4 தான். 5 போட மாட்டேன். இந்த 2 பேருக்கு 4 போட்டதுனால 5 போட மாட்டேன். 6 போடுறேன் டிக்கு, எச்சுக்கும் போடுறேன், ஜேக்கும் போடுறேன். அப்ப 7 8 வராது. 9 9. இப்ப கிளியரா இது போட்டது? ஓ சார். ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல ஆகக்கூட புள்ளிகளை பெற்றவர் சி. அவருக்கு அவர் கேட்ட யூனிவர்சிட்டியை கொடுத்துறேன். அவர் கேட்ட யூனிவர்சிட்டி விஏ கொடுத்தாச்சு. அவருக்கு சிக்கு விஏ கொடுத்தாச்சு. 2வது முதலாவது உள்ளவர் முடிஞ்சு. இப்ப 2வது உள்ளவர் பார்க்கும். 2வது உள்ளவர் அவரும் கூடுதலான புள்ளியை பெற்றவர் தான். அவர் கேட்கிறாரு எனக்கு டபிள்யூ தாங்க முதலாவது. அவருக்கு முதலாவது சாய்ஸை கொடுத்தாச்சு. அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டபிள்யூ கொடுத்தாச்சு. இவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வி, அதையும் கொடுத்துட்டேன். வி. அவர் 2வது 2 பேருக்கு வி கொடுத்தாச்சு. வியுடைய பிளேஸ் முடிஞ்சது. இனி வி ஒருத்தரும் கொடுக்க இயலாது. ஏன்னா வில 2 வேகன்சி தான் இருந்துச்சு. நான் அதை சிக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஈக்கும் கொடுத்துட்டேன். அது விளங்கிச்சுதா? திரும்ப சொல்லணுமா? இல்ல சார், கிளியர் தான். கிளியர். சரி, இப்போ நாங்க என்ன செய்வோம்? விஏ கொடுத்தாச்சு. பிக்கு நான் டபிள்யூ கொடுத்திருக்கிறேன். பிக்கு இன்னும் போட 2 பேருக்கு போட முடியும். சரி, நான் இப்ப 2வது 4வது வந்தது யாரு? ஏ. ஏவுடைய முதலாவது சாய்ஸ் வி. விஏ கொடுக்கலுமா? இந்த விஏ கொடுக்கலுமா? அவருக்கு ஏலாது. விஏ கொடுக்க. அவ யார எதை கொடுக்கறது? டபிள்யூ கொடுக்கறது. டபிள்யூ கொடுக்கணும். கொடுக்கறது. அது இன்னொரு நாளைக்கு இது. இவருக்கும் பிஏ கொடுக்க இயலாது. அப்ப எதை கொடுக்குற? எக்ஸ் கொடுக்கலாம். எக்ஸ் கொடுக்கலாம். எக்ஸ் கொடுக்கணும். இப்ப 4 முடிஞ்சிச்சு. 6 பார்ப்போம். 6ல வி கொடுக்க இயலாது. ஆனா ஒரு டபிள்யூ இருக்கு. டபிள்யூ கொடுக்கலாம். டபிள்யூ கொடுக்கலாம். ஆனா இன்னொரு ஆனா இந்த 6 பாருங்க, இதையும் பிஏ கொடுக்க இயலாது. இங்கேயும் டபிள்யூ கொடுக்கலாம். ஆனா அசல் டபிள்யூ கொடுக்கறது டபிள்யூ இருக்குதா? மொத்தம் 3 டபிள்யூ தான் இருக்கு. இல்ல, ஒரு 3 W வேகன்சி தான் இருக்கு. அவ டபிள்யூ அல்லது ஜெட். டபிள்யூ அல்லது ஜெட் என்றால் இதுல ஒரு ஆளுக்கு டபிள்யூ கொடுத்துட்டு மற்றவருக்கு ஜெட்டை கொடுக்கறது. 2 பேருக்குமே பேலன்ஸ் ஆகிறது டபிள்யூ மிசெட் தானே. 2 பேருக்கும் பேலன்ஸ் ஆகிறது டபிள்யூ மிசெட் தான். அதனால ஒரு ஆளுக்கு டபிள்யூ, அடுத்த ஆளுக்கு ஜெட். கிளியராது? ஒரு ஆளுக்கு டபிள்யூ, அடுத்தவருக்கு ஜெட். எப்படியும் ஒரு டபிள்யூ ஒரு செட்டும் போயிடும். ஒரு ரிசன் போகும். டிக்கு டபிள்யூ கொடுத்தோம்னா ஜெட்டுக்கு ஜெட், சாரி ஹெச்சுக்கு ஜெட், ஹெச்சுக்கு டபிள்யூ கொடுத்தோம்னா டிக்கு ஜெட். கிளியராது? சார். 2 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் கிடைக்குமா? ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் வந்து இன்னைக்கு நாங்க ஈவினிங் போடுவோம். சரியா? சரி, அடுத்தது சார் அந்த 9 போட்டியில இருக்கிறதுக்கு அப்ப இந்த டபிள்யூ தானே சார் வரும்? வெயிட் பாப்போம். இப்ப நாங்க 6 முடிச்சிட்டு உடலாம் வரணும். கூடுதலான புள்ளிகளை பெற்ற உடனே வரணும். அது 9க்கு பிறகு வரும். 6 முடிச்சிட்டு. சரியா? இன்னொரு 6 இருக்கு. எங்க ஏன் வரணும்? எக்ஸ் இருக்கு தானே. சரி, பாப்போமே. வி வர முடியாது. டபிள்யூ நாங்க கொடுத்தாச்சு. 3 வரைக்கும் கொடுத்தாச்சு. சரியா? இந்த ஜேக்கு எது வரும்? வி வரையலாது. எக்ஸ் வரையும்னா எக்ஸ் வரையலும். எக்ஸ் வரையலும் தானே. அப்ப எக்ஸும் 2 வரை கொடுத்தாச்சு இல்லையா? ஏன்னா ஜிக்கும் கொடுத்திக்கிறோம், ஜேக்கும் கொடுத்திக்கிறோம். எக்ஸும் சரி. சரி, இப்போ எஞ்சி இருக்கக்கூடியது இந்த 9 வந்து பாருங்க. நீ கேட்ட மாதிரி 9ல இந்த எஃப்க்கு வந்து டபிள்யூ கொடுக்க இயலாம், வியையும் கொடுக்க இயலாது, எக்ஸையும் கொடுக்க இயலாது. அது எந்த ஒன்றுமே கொடுக்க இயலாது அவருக்கு. தரப்பட்டு கேட்டவளுங்களை இவருக்கு ஐய பார்ப்போம். ஐக்கு விய கொடுக்க இயலாது, டபிள்யூவை கொடுக்க இயலாது. அப்ப யார கொடுக்கறது? ஜெட்டை கொடுக்கறது. சரியா? அப்ப ஜெட் வந்து ஒன்று டி அல்லது ஹெச்சுக்கு கிடைக்கும். அடுத்த ஜெட் வந்து யாருக்கு கிடைக்கும்? ஐக்கு கிடைக்கும். சரியா? 10 வேக்கன்ட் இருக்கு. சரி, எஃப் கொடுக்குற. எஃப்க்கு அவர் கேட்டதாலும் கொடுக்க இயலாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க கேட்டவனும் தர இயலாது. அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க தருவாங்க. எது கிடைக்குமா அவங்களுக்கு? செட்டா? செட்டா கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். நாங்க ஜேக்கு வந்து செட்டை கொடுத்துட்டு எக்ஸ் எடுக்கல சார்.
அப்படியே வைக்கு ஓர்டர்ல எடுக்கும் நான் எனக்கு ஞாபகம் எங்களோட சூப்பர் சீனியர் பேட்ச்ல ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சாருன்னா கொமர்ஸ் செஞ்சாரு, நல்ல ஜெட் ஸ்கோர் 2 ஜெட் ஸ்கோர் வந்துச்சு. இவர் அப்ளை பண்ணக்குள்ள என்ன செஞ்சாரு, பிசினஸ் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இல்ல கொமர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் உண்டு, அதாவது மேனேஜ்மெண்ட் 2வது போட்டு 1வது போட்டாரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதோ ஒன்று போட்டாரு. அவருக்கு உண்மையில மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள குவாலிஃபிகேஷன்ஸ் பாஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எது போட்டாரே அதுதான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எது போட்டாரோ அதுதான் கிடைச்சது. அதுக்கப்புறம் திரும்ப அவர் ட்ரை பண்ணாரு மாத்துறதுக்கு, மாத்தையாது. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதை போடுறோம் அதான் கிடைக்கும். 2வது சாய்ஸ் சார் அப்ப நம்ம போகல. சாய்ஸ்ல போடாதது கிடைக்குமா? எஸ், உங்களுக்கு திறமை ஒன்றுமே அடிப்படையில இல்லை, தான் போடுவாங்க இல்லையா சார்? உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சார். இது இப்படித்தானே 100% நம்ம ப்ராக்டிகலா யோசிக்கிறாரு, 100% ப்ராக்டிகலா யோசிக்கிறாரு. தரப்பட்டதுல 10 பேருக்கு 10 கொடுத்தாகணும், 9 பேரை கொடுத்தாச்சு, எஞ்சித போடுங்க நீங்க, அவ்வளவுதான். Clear-ஆ? ஓகே சார். திரும்ப சொல்லணுமான்னு கேள்வியா? தேவையில்ல சார். கேளுங்க. இல்ல சார் ஓகே. ஓம் சார் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். இப்போ இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் அவங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முதலாவது சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன, அது மடிச்சிட்டு வி வந்து 2 பேர், விக்கு 2 வேகன்சி இருக்குது, டபிள்யூக்கு 3 வேகன்சி இருக்குது, எக்ஸுக்கு 2 வேகன்சி இருக்குது, வைக்கு 1 வேகன்சி இருக்குது, இதே மாதிரி கடைசியா ஜெட்டுக்கு 2 வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. ஒழுங்குபடுத்துகின்ற போது இ தான் முதலாம் இடம், சாரி இல்ல சி தான் முதலாம் இடம், சி முதலாம் இடம், பி 2ஆம் இடம், இயும் 2ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு போடுறது இல்ல, 4வது இடம் ஏ, ஜி வராங்க. அடுத்து 6ஆம் இடத்துக்கு டியும் இதுவும் வராங்க, 6ஆம் இடம், இவரும் 6ஆம் இடம். அப்ப இவர் 9, இவர் 9. இதுவரையும் கிளியரா நான் போட்டது? ஓம் சார். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுல ஆகக்கூட மார்க்ஸ் எடுத்தவருக்கு அவருக்கு கேட்டதை கொடுத்துடணும். அவரு சி தான் ஆகக்கூட மார்க்ஸ் எடுத்தவர், அவருக்கு கேட்டது வி, அவருக்கு விய கொடுத்தாச்சு. 2வது யாருன்னு பாக்குறேன், 2வது இருக்கிற பியும் இயும், அவங்களுக்கும் அவங்க கேட்டதை கொடுக்கணும். இவரு கேட்டது டபிள்யூ, இவரு கேட்டது வி. அப்ப வி 2ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வி இனி வேற ஒருத்தரும் கொடுக்க இயலாது. கிளியரா? இது கிளியரா? ஆமா. சரி, அப்போ 2வது முடிஞ்சது. 3வது இல்ல 4வது போகணும். 4வதுல வி கொடுக்க முடியாது, ஏன்னா வி ஏற்கனவே கொடுத்தாச்சு, டபிள்யூ தான் கொடுக்கணும் இவருக்கு. இங்கால பாக்குற 4வதுல இவருக்கு வி கொடுக்க இயலாது, எக்ஸத்தான் கொடுக்கணும், எக்ஸத்தான் கொடுக்கணும். சரி, அடுத்து நான் என்ன செய்யறேன், 5வதுக்கு போறேன், 5வது இல்ல 6வதுக்கு போறேன். 6வதுக்கு போகின்ற போது இவருக்கு வி கொடுக்க இயலாது, டபிள்யூ தான் கொடுக்கணும். அப்படி பார்க்கின்ற போது இவருக்கும் டபிள்யூ தான் கொடுக்க வேண்டி வருது, வி கொடுக்க முடியாது, டபிள்யூ தான் கொடுக்க வேண்டி வருது. ஆனா டபிள்யூ மொத்தமாக 3 தான் இருக்குது. நான் ஏற்கனவே 1 டபிள்யூ 2 டபிள்யூ கொடுத்தாச்சு, இன்னும் 1 டபிள்யூ தான் எனக்கு பாக்கி இருக்குது. அது இவராக இருக்கலாம் அல்லது இவராக இருக்கலாம். எனக்கு இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லலாது, ஏன்னா 2 பேரும் 6வது பொசிஷன்ல இருக்கிறாங்க, 6வது இடத்துல இருக்கிறாங்க. ஆகவே நான் சொல்கிறேன், இவர பேலன்ஸ் 2யும் பார்க்கிறேன் டபிள்யூஎஸ், இவர பேலன்ஸ் 2யும் பார்க்கிறேன் டபிள்யூஎஸ். ஆகவே இவங்களுக்கு டபிள்யூ அல்லது இசட் கிடைக்கும், இவங்களுக்கும் டபிள்யூ அல்லது இசட் கிடைக்கும். சரியா? டபிள்யூ அல்லது இசட் கிடைக்கும். அப்ப டபிள்யூ 3ம் சரி. திரும்ப நான் பார்க்கிறேன், 6வது முடிஞ்சது, 9வது இன்னொரு 6வது இருக்கிறாரு. இவருக்கு விய கொடுக்க இயலாது, ஆனா எக்ஸ கொடுக்க முடியும். அவர் 2வது ஆப்ஷன் எக்ஸ கொடுக்க முடியும். எக்ஸும் 2 பேருக்கும் முடிஞ்சது. சரியா? எக்ஸும் 2 பேருக்கு கொடுத்தாச்சு. இப்ப ஜெட்ல ஒரு ஆளுக்கு போகும், டிக்கோ அல்லது ஹெச்சுக்கோ இசட் வரும். சரி, அடுத்து நான் 9வதுல பாக்குறேன், இவருக்கு டபிள்யூ கொடுக்க இயலாது, கொடுத்தாச்சு. விய கொடுக்கவும் இயலாது, கொடுத்தாச்சு. எக்ஸ கொடுக்கவும் இயலாது, இவருக்கு கேட்ட எதையுமே கொடுக்க இயலாது. 9வது இருக்கக்கூடிய ஐய பார்த்தோம்னு சொன்னா விய கொடுக்க இயலாது, டபிள்யூ கொடுக்க இயலாது, பட் இசட்ட கொடுக்க முடியும், இசட்ட கொடுக்க முடியும். ஆகவே இசட்டும் சரி. ஆகவே எஃப்க்கு எதை கொடுக்கிறது, இதுல எஞ்சிருக்கிறது வி முடிஞ்சது, டபிள்யூ முடிஞ்சது, எக்ஸ் முடிஞ்சது, செட் முடிஞ்சது, எது மிச்சம்? வை முடியுது. வைய கொடுக்கிறது இந்த எஃப்க்கு. கிளியரா? இது ஓகே.
இப்போ கேளுக்கு ஓகே போவோம். ஓகே. வி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் இரு மாணவர்களும் யாவர்? வி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுற ரெண்டு பேரும் யாரு? ஒன்று சி, அடுத்தவர் யாரு? இ. சிஇ. சிஇ சரியா? சிஇ. அப்ப இரண்டாவது விடை. நான் கேள்வியை வாசிக்கிறேன், அந்த படத்தையும் பார்த்து சொல்றதுக்காக வேண்டி. டபிள்யூ பல்கலைக்கழகத்துக்கு நிச்சயமாக தெரிவு செய்யப்படும் இரு மாணவர்கள். டபிள்யூ பல்கலைக்கழகத்துக்கு நிச்சயமாக தெரிவு செய்யப்படுறது. இப்ப டி வந்து நிச்சயமாக இல்லை, எச் நிச்சயமாக சொல்லலாது, அது யாரோ ஒருத்தர் தான் வருவாங்க. நிச்சயமாக வாரது இந்த ஏயும் ஏயும் பியும். ஏயும் பியும் தான் நிச்சயமாக வருது. இரு மாணவர்களும் யாவர்? அது ஏயும் பியும். சரியோ? அடுத்த கேள்வி. எக்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு நிச்சயமாக தெரிவு செய்யப்படும் இரு மாணவர். எக்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு நிச்சயமாக தெரிவு செய்யப்படுறது யாரு? ஜேயும் ஜியும். எக்ஸுக்கு வந்து எக்ஸ் இங்க இருக்குது, மற்றது ஜியும் ஜேயும். ஜி அண்ட் ஜே, ஜியும் ஜேயும். நான்காவது விட வரும். சரியா? டி கமா எச் ஆகிய இருவரும், டி கமா எச் வந்து டி கமா எச் ஆகிய இருவரும் ஒரே தகமைகளை கொண்டிருந்தாலும் அவர்களில் ஒருவர் மாத்திரம் விளங்கல்ல. ஸ்கிரீன்ல கேள்வி அடுத்த 13வது கேள்வி காணுதில்லை. ஸ்கிரீன்ல என்ன, அந்த படத்தை காட்டி சொல்றதுக்காக வேண்டியதான் நான் காட்டல, அதை பேப்பரை வாசிக்கிறேன், உங்களுக்கு ஸ்கிரீன் வேணா காட்டி கொடுறேன். பாத்துங்க. 14வது கேள்வி. டி கமா எச் ஆகிய இருவரும் ஒரே தகமைகளை கொண்டிருந்தாலும் அவர்களில் ஒருவர் மாத்திரம் தெரிவு செய்யப்படும் பல்கலைக்கழகம். டபிள்யூ. சரியா? இந்த ஒரு முறை பார்த்து வருவோம். ஓகே. டியும் எச்சும், டி இங்க இருக்கிறாரு, எச் இங்க இருக்கிறாரு, ரெண்டு பேரும் ஒரே குவாலிபிகேஷன் 1.86 1.86. இவங்கள டபிள்யூ அல்லது இசட் கிடைக்கும்னு சொல்லிட்டோம். டபிள்யூ அல்லது இசட் கிடைக்கும்னு சொல்லிட்டோம். சரியா? டபிள்யூ அல்லது இசட். சரி, கேள்விக்கு வருவோம். 14வது. டிஹெச்சுக்கு நாங்க சொல்லணும் என்ன, அவருக்கு கிடைக்க வேண்டியது டபிள்யூ அல்லது இசட். இங்க இசட் இல்ல, ஆகவே ஒருவர் மாத்திரம் தெரிவு செய்யப்படும் பல்கலைக்கழகம் எது? இதுல டபிள்யூ அல்லது இசட் வரணும். எது விட? இரண்டாவது விட. சரியா? இரண்டாவது விட. ஏன்னா இசட் இல்லையா அங்க விடையில. கடைசி கேள்வி. விருப்பத் தெரிவில் உள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் தெரிவு செய்யப்படாது வேறொரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர் யார்? எஃப்க்கு வந்து என்ன சொன்னோம் நாங்க, அவருக்கு யூனிவர்சிட்டி, அவருக்கு வந்து அவர் கேட்ட எந்த தெரிவும் கிடைக்காது, வை தான் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? எஃப்க்கு வை தான் கொடுக்கணும்னு சொன்னோம். ஆகவே அவர்தான் ஆள். ஆக கடைசி கேள்வி. விருப்பத் தெரிவுள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் தெரிவு செய்யப்படாது வேறொரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர் எஃப். கிளியர் அந்த கேள்வி? சோ இதுவும் வந்து புதிய பேப்பர்ஸ்ல வர கேள்வி ஒன்று தான் இதுவும். ஆகவே நாங்க பேப்பர் இப்படிதான், எங்களுக்கு நாங்க பேப்பர் மட்டும் செய்யறதில்லை என்பதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நாங்க செய்வோம். ஆகவே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேப்பர் ஃபுல்லா முடிக்கிறத பார்ப்போம். அடுத்த கேள்வி அடுத்த கிளாஸ்ல தாயக்கட்டையில இருந்து ஆரம்பிச்சு அந்த கேள்வி தொடர்ந்து செய்வோம். நாங்க கொஞ்சம் குயிக்க முடியும் சார். நீங்க இந்த क्वेश्चनலயே அந்த 2 பேருக்கு 2 நம்பர் போட்டா அடுத்தது 3வது போடல. காரணம் வந்து நீங்க அந்த ஸ்கூல் ரிப்போர்ட் சிஸ்டம் செய்யறது பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயும் நீங்க 1வது 2வது ஒரு ஆள் வந்துன்னு சொன்னா நம்ம 3ஆம் பிள்ளைக்கு தான் நம்ம கொடுப்போம். அது மாதிரி தான். அதுதான் ஸ்கூல்ல நீங்க ரிப்போர்ட் செய்யக்குள்ள வந்து இப்ப முதலாவது எடுக்கிறீங்க, 2 மாணவர்கள் எடுக்கிறீங்க, 5 மாணவர்கள் சொல்லுவேன். 5 மாணவர்கள்ல முதல் 2 மாணவர்கள் வந்து எடுக்கிறாங்க 980 புள்ளி எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு, அவங்களோட எவரேஜ் தான் சேம். அப்ப இவங்க 2 பேருக்குமே முதலாவது தான் போடுவோம். இவருக்கு முதலாவது 2வது போடுறது போட்டுட்டு 2வது போடுறது இல்லை. நாங்க அடுத்த நம்பர் மார்க்ஸ் இருக்கிறாங்க 975 வச்சுக்கொள்ளுமே, இவரு 3வது தான் போடுவோம். ஏன்னு சொன்னால் ஃபைனலாக பார்க்கின்ற போது கடைசியா கிளாஸ்ல 40 பேர் இருக்கிறேன்னு சொன்னா 40வது இலக்கம் வரணும், 40வது வரணும். அது இல்லாம நீங்க இவருக்கு 1 இவருக்கு 2 போட்டீங்கன்னா முதல்ல அங்க அநீதி இழைக்கிறீங்க, அப்படி போட இயலாது. அப்படி அதாவது அநீதி இழைக்கிறீங்க. 2வது விடைய கிளாஸ் டோட்டலா பாக்குறதுக்கு ஒரு 30 என்ன வரும் 35 30 பேர் தான் வந்து இருந்த மாதிரி காட்டும். ஏண்டா என்ன விளங்குதா?
ஓ சார். ஓகே. ஓகே. சார் சிலபடி இதே கேள்வி ஜெட் ஸ்கோர் முறை இல்லாம வேற செட் ஸ்கோர் முறை இல்லாம வகுப்பில் எடுத்த புள்ளிகள், மாணவர்கள் பரீட்சையில் எடுத்த புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கற்கையினருக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இது இது இதே முறையில தான் அனுப்புறேன்னு சொல்லி நாங்க எப்படி சார் கெஸ் பண்ணி கொள்றது? இதை நீங்க செஞ்சு காட்டின முறையில தான் அதை அணுகணும். இல்ல, கேள்வியை வாசிக்கின்ற போது உங்களுக்கு கேள்வியை வாசிக்கின்ற போது ஐடியா பிடிச்சு கொள்ளையிலும் இந்த கேள்வி வந்தா ஓகே, கேள்வி அது நாங்க என்ன செய்யணும், பயிற்சி நாங்க கேள்வி செய்வோம். தொடர்ந்து செய்கின்ற போது உங்களுக்கு பார்த்தோன்னே ஐடியா வரணும். இது நாங்க அப்படி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல தான். நீ ஸ்டார்ட். ஓகே சார் அப்ப என்னோட எக்ஸாம் பேப்பர் இப்படிதான் நீக்கி கிட்டத்தட்ட. அப்படியா சார்? அண்மை காலத்துல வந்து வினாக்கள் வச்சுதான் நம்ம பேப்பர் எடுத்திடும் இந்த மாடல. ஓ சார், கூடுதல் எக்ஸாமுக்கு வார கேள்வியிலே நீங்க எடுங்க சார். சரியா? அப்படி செய்வோம். நான் புதிய பேப்பர் செய்வோம். புதிய பேப்பர்ஸ்களையும் செய்வோம். சார் பெரும்பாலும் படிப்பாளத்தை மட்டும் படிச்சா தரவா படிச்சா காணுமா சார்? போதும். ஆனா செஞ்ச விஷயங்களை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. அதோட எவ்வளவு கேள்வி கிடைக்கும். ஐக்கியூ வந்து 2 விடயம். ஒன்று பரீட்சைக்கு பாஸ் ஆகுறது, அது முக்கியம், அதுக்காக படிக்கிறது. 2வது ஐக்கியூ வந்து எங்களை வளர்த்துக் கொள்வதற்கு மிகவும் ஒரு முக்கியமான பாடம். சோ நீங்க கேள்வி கிடைக்க செஞ்சு கொண்டே இருங்க. ஒருத்தர் வந்து நாங்க அந்த பேட் ரெஜிஸ்டர் குரூப்புக்கு தானே அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். அதுல உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட், இப்போ தேவையில்லை, போக போக நீங்க பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு டவுட் வரும். ஒருத்தர் கேள்வியா போடுறது, ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறது, அப்படி உங்களுக்கு இடையில அந்த குரூப் டிஸ்கஷனுக்கு பாவிக்கலாம் அந்த குரூப். அதுக்கு முன்னே பரீட்சைகள் எல்லாம் செஞ்சுக்கலாம். சார் இந்த கொஸ்டின் பேப்பர்கள் எப்படி சார் எடுக்கலாம்? அதான் நான் சொல்றேன். கொஸ்டின் பேப்பர் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு விளக்கம் தந்தேன். லோ என்ட்ரன்ஸ் பேப்பர் மட்டும்தான் ஒஃபிஷியலாக வெளியான பேப்பர். அது இல்லாம அன்அஃபிஷியலாக வந்த பேப்பர், எக்ஸாம் செட் பண்ண அவங்களோட கருத்துக்கள் வச்சு நான் தயாரிக்கிற பேப்பர்கள் தான் இருக்குது. சரி, அதனால எங்களுக்கு பேப்பர்னா மாடல் பேப்பர்ஸ் எடுக்கலாம். அதான் மாடல் பேப்பர் எப்படி எடுக்கிறேன்னு கேக்குறேன். மாடல் பேப்பர் எடுக்கணும்னா இந்த மாடல் பேப்பர்ஸ் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் தயாரிக்கிறத வச்சுதான். இப்போ நாங்கள் பேப்பர் தயாரிச்சிடும் வினாக்களை வச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோணுகின்ற கடந்த கால வினாக்களை அடிப்படையாக கொண்டு தொகுக்கிறே தான். அது நீ இப்படி எடுக்கலாம் இல்லை, அது ஒவ்வொருத்தரும் ஒரு கிளாஸ் கொடுக்குறே தான். அதோட பழைய கேள்வி வராதுன்னு முடிவெடுக்க வேணும். ஏன்னு சொன்னால் சில வினாக்கள் கடந்த காலங்கள்ல வராம இருந்து அண்மை காலங்கள்ல திரும்ப மீண்டும் வருகிறது. சரியா? இந்த எக்ஸாம் வந்து உங்கள்கிட்ட வாங்கணும்டா இப்படி பே பண்ணி வாங்கலாம்ன்றது தான் கேட்குறேன். இல்ல மாடல் பேப்பர் எங்கள்கிட்ட வேற வாங்கறதுக்கு இல்லை. கிளாஸ் தருவோம், உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் தருவோம். புக் மட்டும்தான் அது தேவையான எடுத்துக்கொள்ளலாம். அது சம்பந்தமா ஆரம்பத்தில் சொன்னேன், தேவையான மெசேஜ் போடுங்க, நான் சம்பந்தம் அறிவிக்கிறேன். ஜிகே சொல்லுங்க. இந்த மாகாண பாடசாலை தேசிய பாடசாலை தானே கால் பண்ணிருக்காங்க சார். ரெண்டுக்கும் ஒரே எக்ஸாம் தனித்தனி இன்டர்வியூ நடக்கும் நடத்தி அப்படி எடுப்பாங்களா சார்? இதுக்கு இந்த இன்டர்வியூ தனித்தனியாக நடக்கும், ஆனால் எக்ஸாம் ஒன்று தான் நடக்கும். ஓகே சார். ஒரு டவுட் உண்டு, டிஓ ஆக்களுக்கும் மத்தவங்களுக்கும் உண்டாவ எக்ஸாம் நடத்துவா? இல்ல, டிஓக்கு வேறையாக நடக்கும், மத்தவங்களுக்கும் வேறையாக நடக்கும். அப்ப நாங்க மத்தாக்களோட படிக்கணுமா, டிஓ ஆக்களோட சேர்ந்து படிக்கணுமா? சிலபஸ் ஒன்று தான், படிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஆனா சிலபஸ் ஒன்று தான், யாரோட படிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஆனா தனித்தனி நடக்கும். உங்களுக்கு டிஓக்கு தான் பெஸ்ட்டுக்கு நடக்கும். சரி சார். தேசிய பாடசாலை பண்ணா தூரத்துல போடுவாங்களா? தேசிய பாடசாலை வந்து இப்படி, தேசிய பாடசாலையில வந்து உங்களுக்கு அண்மித்த பாடசாலைகள்ல வேகன்சிஸ் இல்லைன்னு சொன்னா அடுத்த பாடசாலைகளுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார் மாகாண பாடசாலையில நம்மளோட சப்ஜெக்ட்க்கு வேக்கன்ட் இல்லாம தேசிய பாடசாலை இருந்தா நாங்க அப்ளை பண்ணலாமா? உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கிற, இப்ப நீங்க சூஸ் பண்ண தானே வேணும். நீங்க சூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு போடலாம். எங்கட மாகாணத்துல இல்ல வேகன்சி, ஆனா தேசிய பாடசாலைகள் வேகன்ட்ல இருக்குது. அப்ளை பண்ணலாம். அப்ப உங்களோட மாகாணத்துல இல்ல, அடுத்த பாப்பா உங்களோட மாகாணத்துல தேசிய பாடசாலைக்கு வேகன்சிஸ் இல்லைன்னு சொன்னால் அவங்க அடுத்த மாகாணத்துல உங்களுக்கு போடுவாங்க உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் இந்த அப்ளிகேஷன் சொல்ல போக்கல. நாங்க தேசிய மாகாண ரெண்டுக்கும் சேம் டைம் அப்படி அப்ளை பண்ணலாமா சார்? நாங்க கொஞ்சம் பார்த்தா சொல்லணும். சரி சரி, எனக்கு செட் நான் பார்த்து பட இல்ல, கொஞ்சம் பார்த்து சொல்லணும். உடனே சார் லிமிட்டட் எக்ஸாம் வந்து
டிஓகளுக்கு மட்டுமா இல்லாட்டி அரச நிறுவனத்துல வேற ஜாப்ல உள்ள ஆட்களுக்கும் ஏழுமா சார்? கெசட்ல வந்து டிஓன்னு மென்ஷன் பண்ணல. டிபார்ட்மெண்ட்ல அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் இருப்பதற்கான பரிசு தான் சொல்லிக்கிறாங்க. சோ இது டிஓன்னு அவங்க வரையறுக்கல. பாடசாலைகள் உள்ள மத்த ஆட்கள் அவங்களுக்கும் மேலும் தானே டிகிரி அவங்களுக்கு முடிச்சவங்களுக்கு. ஏலும் என்னன்னு சொன்னால் நீங்க எல்லாரும் அந்த டிஓ அரசாங்க சேவையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து நிறுவன தலைவரின் அனுமதியோட தான் அப்ளை பண்ணணும். அப்ப நிறுவன தலைவர் அவங்களுக்கு அங்க அறிவுறுத்தல் தருவாரு. அப்ப அவங்களுக்கு ஓப்பனா போடவே இல்ல. அந்த ஓப்பன்லயும் அப்ளை பண்ணிடலாமா சார்? லிமிட்டடோட சேர்த்து லிமிட்டடோட சேர்த்து ஓப்பன்ல போடலாம். ஆனா எங்கட வேகன்சி எப்படிதான் குறைந்தானே நீங்க சார், அப்படி ஏற்கனவே போடலாம். சேவிஸ்ல சார் இருக்கிறீங்கன்னு அரசு சொன்னால் நிறுவனத்துல வேலை செய்யறாக்கள் அப்படி போட இல்லாத சார். அவங்க இல்ல வேலை செய்யறதுல அதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க போடுறது பிரச்சனை இல்ல. ஆனா ஏற்கனவே சேவிஸ்ல இப்ப வாலண்டியர் ஆகினா பிரச்சனை இல்ல, பிரைவேட் தானே. நீங்க சேவிஸ்ல இருக்கக்குள்ள சம்பளம் அரசாங்க சம்பளம் வரும்னு சொன்னா உங்களுக்கு நிறுவன தலைவரின் அனுமதி இல்லாம எதையுமே செய்ய இயலாது. இல்லைங்களா? எங்கட பிரின்சிபல் வந்து ரெண்டுக்கும் போடுங்கன்ற மாதிரி சொன்னதான் கொஞ்சம் உங்கள்ட்ட அப்ப கேட்டுக்கொள்றதுக்கு பிரின்சிபல்னா இப்படிதான். பிரின்சிபல் பேசி அவங்களோட ஜோனல் டைரக்டரோட அவர் அனுமதி வாங்கி எடுத்து தருவாருன்னு சொன்னா ஓகே போடலாம். நார்மலா வந்து இந்த நார்மலா வரும்போது அப்ளிகேஷன் கால் பண்ண அதுக்கு ஒரு கொலம் ஒன்றுல கேட்டு வரதானே சார். அந்த நிறுவன தலைவர் அனுமதி முதல்ல இருக்கிறா அப்படி இருக்கிறவங்க ஃபில் பண்ண வேண்டிய ஒரு செக்ஷன் ஒன்று வந்திருக்கு. அது கடைசியா நீங்க என்ன செய்யணும், பிரிண்டட் டாக்குமெண்ட் எடுக்கொள்ள அதுல வரும் நிறுவன தலைவரின் அனுமதி. நான் இந்த நபரை இதுக்கு இதுல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி அவங்க எல்லா டைம்லயுமே மாறாது அப்படி ஒரு ஆப்ஷன் மாறுது. அதான் நிறுவன தலைவர் அனுமதி இருந்தா ஓகே. பிரின்சிபல் தேசிய பாடசாலைக்கும் போடுங்க. ஓகே சார், தேசிய பாடசாலைக்கும் மாகாண பாடசாலைக்கும் வேற வேறையாவா எக்ஸாம் நடக்கும்? இல்ல இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரே கெசட் வந்ததுனால ஒரே டைம்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. எக்ஸாம் ஒன்றுக்கு நடந்து அதுல இருந்து அவங்க இன்டர்வியூக்கு தான் தனித்தனியாக கால் பண்ணுவாங்க. தேசிய பாடசாலை உள்ளவங்களுக்கு வேறாகவும் மாகாண பாடசாலை உள்ளவங்களுக்கு வேறாகவும் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் அநேகமாக ஒன்று தான் நடக்கும். சார் பேப்பர் ஒரே மாதிரிக்குமா இல்லாட்டி வித்தியாசமாய்க்குமா? டிஓக்கும் இதுக்கும் பேப்பர் ஒரே சிலபஸ் தான். ஆனா சில நாட்கள் வித்தியாசமாக வரல. இல்ல சார், நான் மாகாண பாடசாலை தேசிய பாடசாலை ஒன்றுதான் வரும். அடுத்தது இந்த இது இன்னும் சில நேரங்களில் கெசட்ல திருத்தங்கள் வரையணும். கெசட்ல திருத்தங்கள் வரும். அரச மட்டத்துல அது சம்பந்தமான பேச்சுக்கள் போய்கொண்டிருக்குது. ஆகவே சில நேரங்கள்ல இந்த க்ளோசிங் டேட்டுக்கு முன்னுக்கு திருத்தங்கள் வரலாம். திருத்தங்கள் வரணும்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட்களை சேஞ்ச் பண்றது, சப்ஜெக்ட்களை வந்து அதான் வேற அருண் ஹேமச்சந்திர டிப்யூட்டி மினிஸ்டர் அவர் பேசியிருக்கிறாரு. இது வந்து சம்பந்தமாக அவங்க அரசு இந்த கல்வி அமைச்சு மட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சோ அவங்க ஆளுங்கட்சி, அதனால அநேகமாக மாற்றங்கள் வர இயலும். மாகாண ரீதியாக இன்னும் கார்டு செக் பண்ணி பாடங்கள் எட் பண்றதுக்கு வரும். இப்ப அதிகமானவங்களை கேள்வி பிரைமரிக்கு வேகன்சிஸ் கேட்டிலே இதுகள் எட் பண்ணலாம். பிரைமரி வேகன்சிஸ் எட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரலாம். அதோட அந்த நேற்றைய தினம் வெளியான பத்திரிகை அறிவித்தல்ல கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அந்த எஃபெக்டிவ் டேட் அவங்க சொல்றாங்க 2023 பிப்ரவரி 10க்கு உங்களுக்கு வயது 40 இருந்து ஓபன் கேட்டகரிக்கு வயது 40 இருந்து ஏனைய தகமைகளை கெசட்ல சொல்லப்பட்ட தகமைகளை பூர்த்தி செய்தவர். கெசட்ல சொல்லப்பட்ட தகமை தான் 2025 6ஆம் மாதம் 30ஆம் தேதி டிகிரி இருக்கணுங்கிற விஷயம். ஆகவே எஃபெக்டிவ் டேட் அந்த டேட் தான். ஆனா அதுக்கும் பேச்சு கொண்டிருக்கிறாங்க. எஃபெக்டிவ் டேட்டை இந்த க்ளோசிங் டேட்டுக்கு மாற்றுறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சார் பேசுறது தெளிவில்லாம இருக்கு. அந்த வெளியில நிறைய சின்ன பிள்ளைற சவுண்ட் கேக்குது சார். கொஞ்சம் மைக்ரோஃபோன் சொல்லுங்க சார். ஓகே சரி. அடுத்தது இன்னும் ஒன்று கேட்டிருந்தாங்க. நீங்க படிப்பிக்கிற விடயங்களை தரவா படிச்சா போதும். எஸ், நாங்க தரவா படிச்சு அது சம்பந்தப்பட்ட பயிற்சிகளையும் நீங்க செஞ்சு கொண்டீங்கன்னா சரியாக செஞ்சு கொள்ள முடியும். அதோட பயிற்சிகள் எவ்வளவு கிடைக்குது அவ்வளவு செய்யறது நல்ல. வேற வந்து அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. புதிய கேள்வி அதிகமா சொல்லித்தாங்க. ஓகே செய்வோம். ஜெண்டர் நாலேஜ் எப்போ சார் நடக்கும்?
ஜெனரல் நாலேஜ் வந்து நாங்க இந்த பிப்ரவரி மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார் அடுத்தது நாங்க 2023 அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் நடக்காம போஸ்ட்போன் பண்ணின தானே சார். அப்ப நாங்க அப்ளை பண்ற நேரம் நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வர்றது. அப்ப நாங்க சேஞ்சஸ் இருந்தா அப்படி செஞ்சு கொள்ளலாதா சார்? அதுல வந்திருக்கு நேத்து வந்திருந்தது. சேஞ்சஸ் இருந்தா மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்திருந்தது. ஆல்ரெடி அப்ளை பண்ணி சேஞ்சஸ் இப்படித்தான். சேஞ்சஸ்ல வந்து கூடுதலாக உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டி வரலாம், சில இடங்கள் மாறி இருக்கலாம். இதுகளை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருந்தா சேஞ்ச் பண்ணி நீங்க அவங்களுக்கு திரும்ப அதை அனுப்ப வேண்டி வரும். இப்ப சார் எங்கட சப்ஜெக்ட்டுக்கு ப்ரொவின்சியல் ஸ்கூலுக்கு கார்டர் இல்ல, ஆனா நேஷனல் ஸ்கூலுக்கு இருக்குது. அந்த டைம் நாங்க ப்ரொவின்சியல் மட்டும்தான் செலக்ட் பண்ணினோம். இப்ப அதை சேஞ்ச் பண்ண எல்லாமேக்குமா சார்? இல்ல அதுதான் அது சேஞ்ச் பண்றது அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன்னா. இல்லன்னு சொன்னா நேற்றைய பத்திரிகை அறிவித்தெல்லாம் ஆப்ஷன் இருக்கு சார். எடிட்டிங் சர்வர் ஆப்ஷன் வந்து இருக்குது. எப்படி கீழ அதத்தான் சொல்லிருக்கீங்க சார். அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து இருக்கு சார். ஓகே எடிட்டிங் சேவ்க்கு போனா இருக்குது செய்யலாம். ஓகே ஆப்ஷன் மத்த என்ன சொன்னீங்க? அப்ளிகேஷன் பிரைமரி எப்படி சார்? பிரைமரி போடக்குள்ள அதுல சப்ஜெக்ட் வந்து இல்லையா சார்? அதான் பிரைமரி சப்ஜெக்ட் வந்து இல்ல. அது சம்பந்தமாக தான் பேச்சுவார்த்தையில் போகுது. இந்த கார்டஸ் இருக்குது, பட் வேகன்சிஸ் இருக்குது, பட் இன்னும் அவங்க சப்ஜெக்ட் போடல என்பதனால்தான் அவங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. கெசட்ல திருத்தங்கள் வரையிலும் நான் சொல்றோம். சாரி இது மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். இப்ப 4 பாடம் சூஸ் பண்ண சொல்லியிருக்கு தானே சார்? O லெவல்ல 2, A லெவல்ல சூஸ் பண்ணும்போது இப்ப எங்களுக்கு கார்டர் இல்லாதனால தேசிய பாடசாலைக்கு சூஸ் பண்றோம். மத்த பாடங்களை சூஸ் பண்ணும்போது அது வந்து மாகாணத்துல இருக்குது. இப்போ O லெவலுக்கு பாடங்கள் சூஸ் பண்ணும்போது இருக்குது. அப்ப 2 இதையும் பாப்பாங்களா சார், இல்ல தேசியத்துக்கு மட்டும்தான் பாப்பாங்களா? அவங்களுக்கு அவங்க சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் அப்படி தந்திருந்தா அவங்க ரெண்டும் பார்த்தானே ஆகணும். அவங்க ஆப்ஷன் தந்து போட்டு உங்களுக்கு சைட்ல நீங்க இப்படி ஆப்ஷன் ஏறான்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே சார். ஓகே அடுத்தது வந்து சார் அரசு சேவை இல்லாதவங்க ஓபன் எக்ஸாம் வந்து 20ஆம் தேதிக்கு பிறகு தானே அப்ளை பண்றேனா? 20ஆம் தேதி பிறகு. சார் நான் வந்து பிஜிடியும் செஞ்சிருக்கேன் சார். அப்ப பிஜிடிக்குரிய பாடங்களை செஞ்சா இந்த செலக்ட் பண்ண நல்லமா சார், இல்லாட்டி இப்படிதான் நீங்க இது வந்து பெரிய வேகன்சிஸ் இருக்கிற ஜாப். அதனால வேகன்சி இருக்கிற மாதிரி அப்ளை பண்றவங்கன்னு பெரிய க்ரௌட் வந்து இருக்குது. ஸோ நாங்க பார்க்கணும் வந்து எவ்வளவுக்கு அவங்க கெசட்ல சொல்லப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எகென்ஸ்டாக சொல்லப்பட்ட குவாலிஃபிகேஷன் படி எது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக வருதோ அதை போடுறது மிகவும் பொருத்தம். அது இன்னொன்று இருக்குது வந்து இப்ப நீங்க வந்து ஸ்கூலுக்கு என்டர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அங்கால உங்களுக்கு பிரின்சிபலோட பேசி உங்களுக்கு விருப்பமான பாடங்களை கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறது அதெல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா என்டர் ஆகிறதுக்கு வந்து இன்டர்வியூல வந்து பார்ப்பாங்க சொல்லப்பட்ட குவாலிஃபிகேஷன் சரியா இருக்குதா. இப்ப நீங்க ஜியோகிராஃபின்னு சொன்னா ஜியோகிராஃபிக்கு எகென்ஸ்டாக என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்களோ அது உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி பார்த்து நீங்க போடுங்க. சரியா சார்? பிஜிடியை வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கு இன்டர்வியூல போன முறை நீங்க உங்களுக்கு தனியா நாங்க கால் பண்ணுவோம், நீங்க இதுக்கு வரையலாம் அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க சார். பிஜிடிக்கு வந்தவங்க அதான் தான் சொல்றேன். நீங்க கெசட்ல அவங்க பிஜிடி கேட்கல, நீங்க பிஜிடியை வச்சு அப்ளை பண்றது தவிர்த்து கொள்ள நல்லா. கெசட்ல எது கேட்டீங்களோ அதை வச்சு போடுங்க. சரியா? ஓகே சார். சார் அடுத்தது நேஷனல் ஸ்கூலுக்கும் ப்ரொவின்சியலுக்கும் 2க்கும் ஒரே எக்ஸாம் தான். நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எப்படி சார்? அதான் நான் சொல்றேன், நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் இந்த மாதிரி ஒரே சிலபஸ் நடக்கும். ஜெனரல் நாலேஜ் வந்து சேமா தான் இருக்கும். கல்வி தொடர்பான பொது அறிவு எல்லாருக்கும் பொதுவா ஒரு எக்ஸாம். இந்த மாதிரி ஜிகே வந்து பொதுவா கல்விசார் பொது அறிவு தானே சார்? வேற சமூக அரசியல் பொருளாதாரம். அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று இருக்குது. நேற்றைய தினம் வந்து வெளியிட்ட அந்த பத்திரிகை அறிவித்தல்ல அவங்க தந்திக்கிறாங்க தமிழ் மொழி மூலமா தொடர்புகளுக்கு சிங்கள மொழி மூலம் தொடர்புகளுக்கு நம்பர் தந்திக்கிறாங்க. எனி டவுட்ஸ் அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு டவுட் இருக்கலாம், புதிய டவுட்ஸ் இருக்கலாம். நீங்க என்ன செய்யலாம், நம்பருக்கு கண்டக்ட் பண்ணலாம். நம்பருக்கு கண்டக்ட் பண்ண போல என்னென்றால் நீங்க சில நேரம் காலை வேலை ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஒரு பகல் 12 மணிக்கு கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமுக்கு நிச்சயமா ஆன்சர் கால் பண்றது குறைச்சு 12 to 1 லஞ்ச் பிரேக் டைம் தானே. இந்த டைம்ல அவங்க ஆன்சர் பண்றது சான்சஸ் கூட. சரியா? அவங்க பேசுறேன்னு சொன்னா
சப்ஜெக்ட் சார் வேகன்சி செலக்ட் பண்ற ரெண்டாம் நேரம் கொஸ்டின் ரைட் மார்க் போட்டிருக்கிறது வேகன்சிஸா குறிக்கிறதா? எஸ், அதுதான் வேகன்சிஸ் இருக்குது. அந்த இதுல வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. சார் ஜெனரல் நாலேஜ் வந்து 2025க்கு போற வருமா? 2025 பிறகு 2025க்கு பிறகுள்ளதான் வரும். சார் இப்ப புதுசா மாறிச்சு கல்வி திட்டம் மாத்தினாங்க கிரேட் 1 6க்கு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வரும் வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா உங்க பேப்பர் இன்னும் தயாரிக்கப்படல தானே, அதனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அநேகமா டெமில் கசட் இன்றைக்கு இல்லாட்டி இன்றைக்கு வெளியாகும் அநேகமாக. ஸோ நாங்கள் அதையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சார் எக்ஸாம் எப்ப மாதிரி நடக்கும் சார்? எக்ஸாம் அநேகமா ஏப்ரல் லாஸ்ட்டுக்கு. எங்களோட அடுத்த கிளாஸ் என்ன செய்யறது? எப்போ செய்வோம்? நாளைக்கு செய்வோமா? இப்படி நாளைக்கு செய்வோம் சார். ஓகே சார். அப்ப நாளைக்கு செய்வோம். அதோட நாங்க வந்து மார்னிங் செய்யறோம். சில பேர் வந்து மார்னிங் டைம் கொஞ்சம் கஷ்டம்ன்றாங்க. இரவு செய்யறேன்னு சொன்னா பிறகு மார்னிங் டைம் கஷ்டம் சார். இரவுண்டா சார் ஈவினிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும் சார். ஈவினிங் சொன்னா நைட்டுக்கு கொஞ்சம் லேட்டா தான் செய்வாங்க. 10 மணிக்கு மாதிரி தான் செய்வாங்க. அது ஓகேயா? அடுத்து சார் எங்களுக்கு வந்து காலையில வந்து இது நெட்வொர்க் நல்லா இருக்குது, நைட்ல வந்து எங்களுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் சரியான மோசமா இருக்கு. அப்ப காலையில எங்களுக்கு லேசா நல்லா கிளியர் ஆகும். மார்னிங் தான் சார் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஒர்க்கு போற சுத்தி கஷ்டமா இருக்கு சார். எப்படி ஒர்க்கு போற சுத்தி கஷ்டமா இருக்கு காலையில கிளாஸ். எப்படி செய்வோம்? நான் இன்னைக்கு டைம் இப்ப கன்ஃபார்ம் பண்ணல. நான் இப்போ குரூப்ல தான் போடுறேன். கூடுதலா அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். சரியா? நான் குரூப்ல போடுறேன். மாறி மாறி போடுங்க சார். மாறி மாறி மார்னிங் ஒரு போடுவோம். நாள், நைட் ஒரு நாள். அப்படி செய்வோம். மாறி மாறி போடுவோம். அப்படி செய்யுங்க சார். மாறி மாறி போட கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும் சார். மாறி போடுவோம். கொஞ்சம் எல்லாருக்கும் நைட் இருக்குமே. 10க்கு தான் செய்யணும். அது பிரச்சனை தான் இல்லையா? 10க்கு பிரச்சனை இல்லை சார். பரவாயில்ல சார். ஓகே சார். ஓகே ஓகே டுடே சார் சரி. அடுத்தது இது என்னது, உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, மெசேஜஸ் போடுறீங்க, எனக்கு பார்த்துக்கொள்ள கிடையாது. நாங்கள் சம்பந்தமா நாளை கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களோட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நான் வெளியாக வேண்டியிருக்குது. ஓகே, நாங்க வந்து இந்த ரெக்கார்டிங் குரூப்ல போடுவேன். டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியில வாட்ஸ்அப்ல போடுங்க அல்லது குரூப்ல போடுங்க. நாங்க பேசுவோம் சம்பந்தமாக. நாளைய வகுப்புல சந்திக்கிறோம். வகுப்பு சம்பந்தமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஓகே, thank you. Thank you.